ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னையோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். வீடெங்கும் இரத்த துளிகள் காய்ந்து ஈ மொய்த்து கொண்டு பிணவாடையுடன் காட்சியளித்த அந்த வீட்டை கண்களால் அளவெடுத்து கொண்டிருந்தான் இன்ஸ்பெக்டர் அசோக். 29 வயது இளவயது காலை. பார்ப்பவர்களை திரும்பி ஒரு நிமிடம் பார்க்க வைக்கச் செய்யும் ஆணழகன். 6 அடிக்கு கொஞ்சம் உயரம், வெள்ளையும் இல்லாத மாநிறமும் இல்லாத நிறம், தினமும் உடற்பயிற்சி செய்ததால் வந்த உடலமைப்பு, அவனுக்கெனவே அளவெடுத்து செய்தது போல காக்கி சட்டை, கையில் வெள்ளிக்காப்பு, மொத்தத்தில் பெண்களின் கனவுநாயகன் போல இருந்தான். அவன் அருகில் வந்தான் ரவி, அசோக்கின் ஆருயிர் நண்பன் சப் இன்ஸ்பெக்டர். அசோக் போன்று இல்லையெனினும் அவனின் உடற்பயிற்சி செய்த உடலும் அவனின் உயரமும் காக்கி சட்டையும் அவனை ரசிக்கும்படி காட்டியது. என்ன அசோக், வீடு முழுசும் ஏதோ தீர்த்தம் தெளிச்ச மாதிரி ரத்தத்தை தெளிச்சு வச்சிருக்காங்க. வீட்டை பாரு, எவ்வளோ கலநயத்தோட கட்டியிருக்காங்க. ஆனா ஏன் ஹாலிவுட் படத்துல வர்ற மாதிரி பேய் வீடு மாதிரி காட்டுக்கிட்ட வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னு தான் புரியல. ஆமாம் ரவி, எனக்கும் அதே டவுட்டு தான். சரி, ஃபாரன்சிக்கும் மோப்பநாய்க்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா, இப்போ வந்துரும் என்று ரவி சொல்லவே டெய்சி என்ற மோப்பநாயுடன் வந்தார்கள் ஃபாரன்சிக் ஆட்கள். வந்த நாய்க்கு அதன் உரிமையாளர் கட்டளை பிறப்பிக்க உடனே அந்த வேலையை ஆரம்பித்தது. அருகிலுள்ள அனைத்து இடங்களையும் மோப்பம் பிடித்து ஒரு ரூமுக்குள் வேகமாக ஓடியது. அது ஓடிய வேகத்தை பார்த்து அனைவரும் அதன் பின்னாலே சென்றனர். அது அவர்களை தாமதப்படுத்தாமல் அங்கிருந்த ஒரு நிலவரையை சுட்டி காட்டியது. அங்கிருந்த ஒரு கான்ஸ்டபிள் அதை திறக்க பிணவாடை மோசமாக இருந்தது. அசோக் அருகில் வந்து உள்ளே பார்த்தான். அதில் ஒரு சில எலும்புகளும் சிறிது தசைகள் ஒட்டி பார்க்கவே அருவருப்பாக இருந்தது அனைவருக்கும். அங்கு நின்றிருந்த ஃபாரன்சிக் ஆட்களை துரிதமாக வேலையை ஆரம்பிக்க சொல்ல டெய்சி மறுபடியும் எதையோ மோப்பம் பிடித்து ஓடத் தொடங்கியது. அதை பார்த்து அடுத்து என்ன இருக்க போகிறதோ என்று நினைத்து அனைவரும் ஓடி வர இன்னொரு ரூமில் இருந்த கபோர்டை நோக்கி சென்று அதை பிராண்டியது. அங்கு சென்ற அனைவரும் அதில் என்ன இருக்க போகிறது என்று பார்த்து கொண்டிருக்க அசோக் அதை திறந்தான். அதில் திரும்ப ஒரு குழந்தை தன் கால்களை குறுக்கியபடி மயங்கி இருந்தது. அதன் மேல் முழுவதும் சீமெண்ணெய் தெளிக்கப்பட்டிருந்தது. உடனே ஆம்புலன்ஸை வரவழைத்து அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தான் ரவி. அந்த வீட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அசோக் அன்று காலை நடந்த நினைவுகளில் மூழ்கினான். முன்தினம் நைட் டியூட்டி பார்க்கும் காவலருக்கு உடம்பு முடியாதால் அவருக்கு பதில் அசோக் செய்வதாக இருந்துவிட்டான். காலை 5 மணி அளவில் மூச்சிறைக்க ஐயா ஐயா என்ற சத்தத்தில் வெளியே வந்து பார்த்தால் அசோக் அங்கு நின்றிருந்தவரை பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்படி வரீங்க என்று கேட்டு முடிப்பதற்குள் ஐயா ஐயா அந்த வீட்டில் என்று அவர் வாய் தந்தி அடிக்க ஆரம்பித்து விட்டது. அவர் சிறிது இளைப்பாறியவுடன் கேட்கலாம் என்று இருந்த அசோக் அவர் கையில் இருந்த ரத்தத்தை பார்த்தவுடன், ஐயா என்னாச்சு, என்ன உங்க கை முழுது ரத்தமா இருக்கு, என்னாச்சு என்று கேட்க அவரோ, ஐயா அந்த வீட்டுல முழுசும் ரத்தமா இருக்குங்க ஐயா. என்ன சொல்றீங்க, எந்த வீடுன்னு தெளிவா சொல்லுங்க. வேணாம், நாம நேராவே போவோம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் என சொல்லிவிட்டு, ஆமா அந்த வீடு எங்க இருக்கு? காட்டுப்பாங்களா வீடுங்க ஐயா. வீட்டுல ஒருத்தருமே இல்லைங்கய்யா. சரி, நீங்க என்ன ஐயான்னு கூப்பிடலாம் தேவையில்லை. நான் உங்களை விட சின்னவன் தான். என்ன அசோக்னு சொல்லியே கூப்பிடுங்க. இப்போ நாம போலாம். போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, வாங்க போகலாம் என வண்டியில் ஏறியதும் மாறி மாறி அனைவருக்கும் அழைத்து விஷயத்தை சொல்லி முடிக்க வீடும் வந்துவிட்டது. அவர்கள் வந்து 2 நிமிடத்தில் ரவியும் வந்து விட்டான். ஆமா, உங்க பேர் என்னங்கய்யா? நான் கேட்கவே மறந்துட்டேன். நீங்க எப்படி பார்த்தீங்க என அசோக் கேட்க, தம்பி என் பேர் மணி. 4 மாடு வச்சிருக்கேன். 10 வீட்டுக்கு பால் ஊத்துற அந்த பங்களா வீடும் சேர்த்து. 2 நாள் ஊருக்கு போறோம், அதனால பால் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 நாள் போகாம இன்னைக்கு தான் போனேன். எப்பவுமே பாலுக்கு பாத்திரம் முன்னாடியே வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இல்லையேன்னு வீட்டு பெல் அடிச்சா, ஆனா யாருமே திறக்கல. அதான் போய் கதவை தட்டலான்னு பார்த்தா கதவும் திறந்து இருந்துச்சு. அதான் உள்ள போய் பார்த்தா அங்க முழுசும் ரத்தம் தம்பி. ஆனால் வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்துட்டேன் என்று சொல்லி முடித்தார். இந்த வீட்டுல எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க? வீட்டுல வேலை செய்ய ஆள் யாராச்சும் இருந்தாங்களா? இவங்கள பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா என அசோக் கேட்டார். இந்த வீட்டுல 4 பேர் தம்பி. புருஷன், பொண்டாட்டி, அப்புறம் அவங்க பிள்ளைங்க 2 பேர். அதுல 1 தான் நீங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனது. 2 ரெட்டை பிள்ளைங்க தம்பி. ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த புருஷன் பொண்டாட்டிக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நானும் பெருசா கண்டுக்கல. அப்புறம் இந்த வீட்டுல வேலை செய்யறது ராணி, என்னோட தம்பி பொண்டாட்டி தான். வேற யாரும் இவ்வளோ தூரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் மட்டும் சம்பளம் அதிகமா தராங்கன்னு வந்தா.
சரியான பேராசை பிடிச்சவங்க. ஆனால் இவளுக்கு பயம் இருக்கும். அதான் காலைல சீக்கிரமா என்னோட வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாவே கிளம்பிடுவா. அதையும் மீறி வேலை இருந்தா பொழுது போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க மாட்டா. இன்னைக்கு கூட அவ பொண்ணுக்கு தான் விசேஷம். அதுக்கு தான் போகணும். நீங்க விட்டீங்கன்னா நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். என் பொண்டாட்டி வேற நான் இன்னும் வரலன்னு பயந்துட்டு இருப்பா. அவளுக்கு நான் இங்க வர்றதே பிடிக்காது. இப்போ இது வேற பிரச்சனை. என்ன பண்றது? சரி, நீங்க போயிட்டு மதியம் சீக்கிரம் வாங்க. வர்றப்போ ராணியையும் கூட்டிட்டு வாங்க. உங்க விவரத்தையும் ராணியோட விவரத்தையும் கொடுத்துட்டு போங்க என ரவி சொல்ல அதை வாங்கி கொண்டான். தன் அருகில் வந்து அழைத்த ரவியின் குரலில் மீண்டு வந்தவன் வீடு முழுவதும் ஆதாரம் தேடிக்கொண்டு இருந்த ஃபாரன்சிக் ஆட்களே தென்பட்டனர். இப்பொழுதுதான் விடிந்து கொண்டிருந்ததால் மக்கள் கூட்டமும் இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் குழுமி விடுவார்கள். ரவி, நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? உன்னோட வியூவ்ல சொல்ல பார்க்கலாம் என அசோக் கேட்டான். இந்த வீட்ல இருக்கிறவங்களாம் பார்த்தா நல்ல வெல் செட்டில் மாதிரி இருக்கு. அதனால யாரோ திட்டம் போட்டு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வீடு இப்போ இருக்க கண்டிஷன் பார்த்தா ஏதோ மிருகம் வேட்டையாடிட்டு போன மாதிரி இருக்கு ரவி. நானும் அதை தான் நினைச்சேன். அதுவும் அந்த எலும்புகளை பார்த்தப்போ கறியை சாப்பிட்டு விட்டு போன மாதிரி இருந்துச்சு. மனுஷன் செஞ்ச மாதிரியே இல்லடா ரவி என்றான் அசோக். அங்க கூடியிருந்த கூட்டத்தில் இருந்த ஒருவரை கூப்பிட்டு, இந்த காட்டுல புலி சிறுத்தை இந்த மாதிரி இருக்கா என்ன என்று கேட்டான் அசோக். அதெல்லாம் இங்க ஒண்ணுமில்ல சார். பகலிலும் இந்த காடு இப்படிதான் கம்முன்னு இருக்கும். அதுக்குள்ள போகவே பயமா இருக்குங்க. ஆனால் நிறைய மூலிகை எல்லாம் இருக்கும். அதுக்காக வேணும்னா போவாங்க. அதுவும் தனியா எல்லாம் யாரும் போக மாட்டாங்க சார். இந்த பக்கம் யாரெல்லாம் வருவாங்க? இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இவங்கள பத்தி பேசியிருப்பீங்கல்ல, அதை வச்சு சொல்லுங்க என்றார் அசோக். தம்பி, இந்த வீட்டுக்கு பக்கம் யாரும் அதிகமா வரமாட்டோம். இதை பேய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. பகல்லையே யாரும் வரமாட்டோம். இங்க இருந்த குடும்பத்தை பார்த்துருக்கோம். ஆனா அதிகமா பேசுனது இல்ல. அவங்க அதிகமா வெளியவே வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பையன் தான் கொண்டு வருவான். நீங்க அவங்கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. அப்படியா? சரி, எந்த டிபார்ட்மெண்ட் என்று கேட்க, பக்கத்தில் தான் இருக்கு. பேரு கூட சக்தி டிபார்ட்மெண்ட். சரி, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி கொண்டிருக்க அருகில் வந்த ரவி, அசோக் அந்த பொண்ணு கண் முழிச்சிடுச்சான். ஆனா எதுவுமே பேசாம பயந்து ஒரு மூலையில போய் உக்காந்துட்டு எங்கேயும் வரமாட்டேங்குதான். நாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா ரவி என கேட்க, அதுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன வேலை செய்கிற. பக்கத்துல தான் சக்தி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க போய் இந்த வீட்டுக்கு சாமான் கொண்டுட்டு வர ஆளை விசாரிக்கணும். நீ கையோட கூட்டிட்டு வந்துரு. நான் இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேவா என்றான் அசோக். சரி அசோக், நான் முன்னாடி போறேன். நீ சொல்லிட்டு வா என்றான் ரவி. பின் அசோக் அங்கு இருந்த காவலரை கூப்பிட்டு கூட்டத்தை அதிகம் கூடாமல் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு உள்ளே இருந்து ஃபாரன்சிக் ஆட்களிடம் வந்து நிலவரம் கேட்டான். என்ன ராஜா, ஏதாச்சும் தடயம் கிடைச்சதா என்றான் அசோக். வாங்க அசோக், ஒரு சின்ன கெஸ். கண்டிப்பா இங்க தொளிச்சு இருக்க ரத்தம் மனுஷ ரத்தம் கிடையாது. அது வேணா என்னோட கெஸ் படி 90% சான்ஸ் இருக்கு. கைரேகையும் பெருசா எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிடைச்ச எலும்பு வச்சு பாக்குறப்போ சம்பவம் நடந்து கண்டிப்பா 2 நாளாச்சு இருக்கும். இந்த ரத்தம் கூட பாருங்க, ரொம்ப காஞ்சு போய் இருக்கு என்றான் ராஜா. ஆமா ராஜா, நானும் அதை கவனிச்சேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. நான் ஸ்டேஷன் போறேன். வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குதானே என்றான் அசோக். இருக்கு அசோக். நான் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பா கால் பண்றேன் என்றான் ராஜா. இவை அனைத்தையும் கூட்டத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த உருவம் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது. மதியம் போலீஸ் ஸ்டேஷனில் ராணியுடன் அசோக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தார் மணி. அவரை பார்த்த ரவி, ஐயா கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. அசோக் கொஞ்சம் வேலையா இருக்கான். அவன் வந்த உடனே கூப்பிடுறேன். பரவாயில்ல தம்பி, நான் பொறுமையா இருக்கேன். ராணியை மட்டும் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாம கண்ணு மூக்கு வாய் வச்சு பேசுவாங்க என்றான் மணி. சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க. நான் வந்து விடுகிறேன் என்றான் ரவி. சரியாக 15 நிமிடங்கள் கழித்து வந்தார்கள். அசோக்குக்கும் ரவிக்கும் கூட ஒரு கான்ஸ்டபிள் கையில் பேப்பர் பேடுடன். சரி சொல்லுங்க ராணி, நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டுல இருந்தவங்கள எதுக்காக கொலை செஞ்சீங்க என்றான் அசோக். ஐயோ சார், தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க சார். நான் எதுக்கு காசு கொடுக்குற முதலாளிய கொலை பண்ணணும்? நானே இனி வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். நீங்க என்னன்னா தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க என் பேல. வீட்டுல விசேஷம் இருக்கப்போ நான் எப்படி சார் இதெல்லாம் பண்ணி இருக்க போறேன்? நீங்களே சொல்லுங்க என்றாள் ராணி. அதுதான் நாங்களும் கேட்கிறோம். எதுக்கு கொலை செஞ்ச? அவங்க கிட்ட நிறைய பணம் நகை இந்த மாதிரி இருந்திருந்தால் நீ அதுக்காக செஞ்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி நாங்க நிறைய கேஸ் பார்த்திருக்கோம். உங்க வீட்டுல விசேஷம் இருக்கப்போ கொலை பண்ணனா யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராதுன்னு கூட செஞ்சிருக்கலாம்ல என்றான் அசோக். சார், நான் பணத்தாசை பிடிச்சவனு ஊரே சொல்லுது சார்.
அதனால கூட இருக்கவங்க கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு வகையில் உண்மைதான். ஆனா அது எல்லாம் என் பிள்ளைங்கள நல்ல சோறு திங்கணுங்கன்னு தான். என் புருஷன் வேலைக்கு போனாலும் வர சம்பளத்தை குளிச்சே கறியாக்கிடுவான். நான் வீட்டு வேலை செஞ்சு என்னோட 3 பிள்ளைங்களை எப்படி சார் பாதுகாக்கிறது? அதுக்கு தான் செய்கிற வேலை போக வேற எங்காச்சும் இருந்தா நாயா பறந்து செய்வேன். எல்லாரும் காசுக்காகத்தான் இப்படி செய்யறேன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பார்த்தா என் பிள்ளைங்க தெருவுல தான் சாமி நிற்கும். என் பிள்ளைங்க தான் எனக்கு உசுரு. அதுங்க மேல சத்தியமா நான் எதுவுமே செய்யல சார் என்றாள் ராணி. சரி, இப்போதைக்கு உங்களை நம்புறேன். இருந்தாலும் உங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருப்போம். புரியுதா என்றான் ரவி. புரியுது சார். இருந்தாலும் நான் எந்த தப்பும் செய்யலை என்றாள் ராணி. சரி, அதை விடுங்க. அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எதையும் மறைக்காம சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது கூட என்றான் அசோக். சரி தம்பி. அந்த வீட்ல இருந்தது புருஷன் பொண்டாட்டி, அப்புறம் அவங்க புள்ளைங்க 2. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தம்பி. அந்த ஆளை பார்த்தாவே ஏதோ பைத்தியம் மாதிரி இருக்கும். அந்த அம்மா கூட ஏதோ டிப்ரெஷன், அதுக்காக தான் இந்த மாதிரி வீடு பார்த்து வந்திருக்கோன்னு ஒரு தடவை சொல்லுச்சு. அந்த அம்மா இல்லாதப்போ நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் தம்பி. ஆனால் கொஞ்ச நாளாவே அந்த அம்மா ஒரு மாதிரி அமைதியாவே இருந்துச்சு. நான் பேசுனா கூட கவனிக்கவே இல்லை. நானும் புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு கவனிக்காம விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சு போறப்ப தான் 2 நாள் வேலைக்கு வர வேணாம், நாங்க ஒரு டூர் போறோம்னு சொன்னாங்க. அதுக்கு நான் இருந்துட்டு, அம்மா என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா, திங்கட்கிழமையில விசேஷம் வச்சிருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொன்னேன். உடனே போய் 10,000 பணம் கொண்டு வந்து கையில கொடுத்து விசேஷத்தை நல்லா பண்ணு, இது என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டாள். அவள் அழுகை குறையும் வரை காத்திருந்தவர்கள், சரி அவங்க எங்க போறாங்கன்னு உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னார்களா? இல்ல தம்பி, அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா அப்ப கூட அவங்க மூஞ்சில சந்தோஷம் இல்ல. புள்ளைங்க கூட பார்க்கல. லேட் ஆச்சுன்னு நானும் கிளம்பிட்டேங்க. சரி, அவருக்கு டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொன்னாலே, அதுக்கு அவரு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போனாங்களா செக்கப்க்கு என்றான் ரவி. ஆமா தம்பி, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே. ஞாபகம் வந்துடுச்சு. ஞானசுந்தரம் கிட்ட போறதா ஒரு தடவை பேசிட்டு இருந்தாங்க சார் என்றாள் ராணி. சரி, கடைசியா ஒன்னு கேக்குறேன். ராஜேஷ்னு உனக்கு யாரையாச்சும் தெரியுமா? தெரியும் சார், 2 3 பேர் தெரியும். நீங்க யாரை கேக்குறீங்க என்றாள் ராணி. நீ வேலை செஞ்சுட்டு இருந்த வீட்டுக்கு யாராச்சும் ராஜேஷனும் வருவாங்களா என்றான் அசோக். ஆமா தம்பி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பையன் வருவான். ஆனா நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பையன் கண்ணு மோசம் சார். அந்த அம்மாவை ஒரு மாதிரி பார்ப்பான். அவங்களுக்கு அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். என்கிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் நானே கடைக்கு போய் அவங்க அனுப்பிய ஆளை மாத்தி விட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை சார் என்றாள் ராணி. சரி, அப்போ நீ கிளம்பு. எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கூப்பிடுறோம். ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. உன்னோட விவரத்தையும் கொடுத்துட்டு போ. ஏட்டு சார்கிட்ட வாங்கிக்கோ என சொல்ல, சரி சார் என்று நான் வரேன் என்றாள் ராணி. என்ன அசோக் பண்றது? இப்போ அந்த ராஜேஷ் எங்க போனான்னு தெரியலையே. இந்த கேஸ் ரொம்ப இழுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் என்றான் ரவி. அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? உன்னை வச்சுட்டு நான் என்னதான் செய்ய போறேனோ என்று சொல்லி கொண்டிருக்க அசோக்கின் போன் அடித்தது. டிஸ்பிளேயில் ஆங்க்ரி பர்ட் என்று இருந்தது. அதனை சிரித்து கொண்டே அட்டன் செய்து மறுமுனையில், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? நான் படிச்சுட்டு இருந்ததால கவனிக்கல. ஸ்ரீ, ரொம்ப பண்ணாத என்ன. இப்போ எதுக்கு மேடம்க்கு கோவம்னு தெரிஞ்சுக்கலாமா என்றான் அசோக். காலையில ஏன்டா எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் செய்யல என்றாள் சி. ஏண்டி, இங்க அவன் அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இதுல நீ படிச்சுட்டு இருக்கன்னு வேற சொல்ற. உன்னை எல்லாம் என்ன பண்ணலாம் என்றான் அசோக். ஹலோ, நிஜமா நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். சேட்டன் பகத் எழுதின ஒன் இந்தியன் கேர்ள். உங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்தா அதையே போய் பாருங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? பாய் என்றாள் ஸ்ரீ. ஓவரா போறடி, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று சொல்ல சொல்ல கட் செய்து விட்டாள். வேற இருக்கிற பிரச்சனை புரியாம என்று அசோக் சொல்லி கொண்டிருக்க, ரவியோ, அதுக்கு தான் என்ன மாதிரி சிங்கிளா இருக்கணும். பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க மச்சி. நீயும் எவ்வளோ நாள் தான் சிங்கிள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துவேன்னு நானும் பார்க்குறேன் மச்சி. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ராஜேஷ் எங்க போனான்னு நம்ம தேடியே ஆகணும் என்றான் அசோக். அதுவும் சரிதான். நாம முதல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் விசாரிச்சு பார்க்கலாம். ஏதாவது க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்கு என்றான் ரவி. சரி வா போவோம். வேற வழி இரு, அதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு ஃபோன் செஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு போகலாம் என்று அசோக் கூற அவன் ஃபோன் அடித்தான். டிஸ்பிளேயில் ராஜா ஃபாரன்சிக் என்றிருந்தது. இடத்தில் காதில் வைத்தவன் மறுபக்கத்தில் கூறிய செய்தியை கேட்டு வியப்படைந்தான். ரவி அவனை ஒலிக்கி, என்னடா என்னாச்சு, என்ன சொன்னாரு? அப்படியே அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கேபினட் உள்ளே ரத்த திட்டுகள் மாதிரி இருந்துச்சுன்னு ரூம் முழுசும் செக் பண்ணப்போ இன்னொரு செட் எலும்புகள் கிடைச்சிருக்காமா. சேம் பேட்டர்ன் என்றான் அசோக். என்னடா சொல்ற? சரி வா, அங்க போய் பார்த்துட்டு அப்புறமா ராஜேஷை விசாரிக்க போகலாம். அங்கே வந்ததும்
என்ன ராஜா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாச்சும் க்ளூ இல்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சதா என்றான் ரவி. அட போங்க ரவி, தலைவலி வந்தது தான் மிச்சம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ புலியோ சிறுத்தையோ தின்னு போட்ட மாதிரி இருக்குது. மனுஷன் கொலை செஞ்ச மாதிரி இல்ல. இந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சு. என்ன பண்றது என்றான் ராஜா. அட போங்க ராஜா, இதுக்கே இப்படி புலம்புறீங்க. இன்னைக்கு நைட் இங்க காவலுக்கு இருக்க போற அவங்க 2 பேரை பாருங்க, எவ்வளோ ஜாலியா பிக்னிக் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு என்று ரவி இரு கான்ஸ்டபிளை நோக்கி கூற, அதை கவனித்த இவர்கள் இவர்களிடம் வந்தார்கள். ராஜா அவர்களிடம், சார் நீங்க 2 பேரும் எவ்வளோ தைரியமானவங்க, உங்களை நினைக்கிறப்போ பெருமையா இருக்கு போங்க. அவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு கொண்டு, சார் நாங்க என்ன பண்ணணும்னு இப்படி புகழ்றீங்க என அப்பாவியா கேட்க, ராஜாவோ, ஆமா இந்த வவீசு பகல் நேரத்திலேயே இவ்வளோ கொடூரமா இருக்க பயமா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னன்னா நைட் டியூட்டிக்கு இருக்க போறீங்களே, அதனால தான் சொன்னேன். அவர்கள் அதை கேட்டு வாயை பிளந்து நின்றனர். அதில் ஒருவர் தன்னிலைக்கு வந்து, ஐயோ சார் எங்களெல்லாம் முடியாது. இப்போவே இந்த வீட்டில் தனியா எங்கேயாவது போகணும்னா இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். இதுல தனியாலாம் இருக்க முடியாது. எங்களை விட்டுருங்க. ஏன் சார் இவ்வளோ நாள் ஒரு குடும்பமே இங்கே தான் இருந்தாங்க. ஒரு நாள் டியூட்டிக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருங்க. எப்படியும் வீடு முழுசும் பார்த்தாதான் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். அதுக்குள்ள யாராச்சும் வந்து கலைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒருத்தர் மட்டும் வேண்டான்னு தான் 2 பேரை போடுறேன். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மட்டும் இங்கே இருங்க. யார் இருக்கிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க என்றான் அசோக். 2 பேரும் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு, சார் நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே இருந்துக்கிறோம் சார் என்றனர். சரி ஓகே. ஒரு போலீஸா இருந்துட்டு நாமளே இப்படி பயந்தா என்ன பண்றது? சரி ராஜா, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு. நாங்க வேற ஒருத்தரை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம் என்றான் அசோக். அவர்களும் சொல்லிவிட்டு வெளியே வந்த அசோக் மற்றும் ரவி நேராக ராஜேஷ் வேலை செய்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சென்றனர். அங்கு 2 பேர் மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு ஆண் ஒரு பெண். அவர்களிடம் வந்தவர்கள் நேராக விசாரணை ஆரம்பித்தனர். ஆமாம், இந்த கடையில எத்தனை பேர் வேலை செய்றீங்க? உங்க ஓனர் எங்க இருக்காரு என்றான் ரவி. சார் நாங்க 3 பேர் இங்க வேலை செய்றோம். ஓனர் அவர் பொண்ணு கூட லண்டன்லயே இருந்துட்டாரு. கணக்கு அவர் நண்பர் ஒருத்தர் வந்து அப்பப்ப பாத்துக்குவாரு. நான் தான் இன்சார்ஜ் இங்க. நீங்க எதுக்கு சார் கேக்குறீங்க? ஆமா 3 பேர்னு சொல்றீங்க, 2 பேர் தான் இருக்கீங்க. இன்னொருத்தர் எங்க என்றான் ரவி. சார் அவன் வெள்ளிக்கிழமை நைட் தான் கடைசியா பார்த்தோம். அதுக்கப்புறம் வரல சார். என்ன வரலையா? அவன் ஏன் வரலன்னு விசாரிச்சிங்களா? அவனை நாங்க இப்பவே பார்த்தாகணும் என்றான் அசோக். சார் நாங்க அவன் ரூம்மேட் கிட்ட கேட்டோம். அவனுக்கு எனக்கும் தெரியல, நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலைல தான் வந்தேன்னு சொன்னான். நாங்களும் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு முதலாளி கிட்ட கேட்டுட்டு முடிவு செஞ்சுக்கலாம்னு இருந்தோம். இதையும் ஏற்கனவே ஒரு போலீஸ் வந்து கேட்டுட்டு தான் போனாரு. நாங்க அவர்கிட்டயும் தெளிவா தான் சொன்னோம். அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொன்னான். சார் ஒரு பையன் கூட ரூம் எடுத்து இருக்கிறதா சொல்லுவான். வேலை கூட டெய்லி வந்து கடை முன்னாடி நின்று முதலாளி கிட்ட கெஞ்சுவான். பாவப்பட்டு தான் அவனுக்கு வேலையே தந்தாரு. ஆனா அவனை கொஞ்ச நாளையே எல்லாருக்கிட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. டோர் டெலிவரி எல்லாம் அவன் தான் செய்வான் சார். சரி அவனோட ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ் 2மே கொடு. வேற ஏதாவது விசாரிக்கணும்னா நாங்கள் கண்டிப்பா வரோம் என்றான் அசோக். அவனுடைய ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் செய்ய சிறிது நேரம் கழித்து எடுக்கப்பட்டது. அந்த பக்கம் கேட்ட கேள்வி ரவியை அதிர்ச்சியடைய செய்தது. சொல்லுங்க முகேஷ், ராஜேஷ் எங்க போனான்? உங்களுக்கு தெரியாம இருக்குது. நீங்களே சொல்றீங்களா இல்ல நாங்களே வர வைக்கட்டுமா என்றான் ரவி. சார் அடிக்காதீங்க சார், இதுக்கு மேல என்னால முடியாது. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார் என்றான் முகேஷ். சீக்கிரம் சொல்லு, எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது ரவி என்றான் ரவி. சார் நாங்க 2 பேரும் சீர்திருத்த பள்ளியிலிருந்து ஒன்னாதான் இருக்கோம். எங்க 2 பேருக்கும் யாரும் இல்ல. எங்க ஏரியா ரவுடிக்கு எடுபடியா இருந்தோம். அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் காசுக்கு வழி இல்லாம இருந்தோம். ராஜேஷ் என்ன மாதிரி இல்லை சார். நல்ல கலரு நல்ல ஸ்டைல். அதனால நாங்கள் ஒரு முடிவு செஞ்சோம். அப்படி என்ன முடிவு செஞ்சீங்க என்றான் அசோக். சார் ராஜேஷ் நல்ல பணக்கார பையன் மாதிரி நடிச்சு பொண்ணுங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வருவான். நாங்களும் அவங்க கிட்ட இருக்க நகை பணம் எல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருவோம் சார். ஒரு தடவை போலீஸ் கிட்ட மாட்டிட்டோம். அப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஊருக்கு வந்துட்டோம் சார். இப்போ அந்த மாதிரி எதுவும் செய்யறதில்ல சார். ஒழுக்கமா வேலைக்கு போறோம் என்றான் முகேஷ். சரி பாதி உண்மையை சொல்லிட்டேன், மீதி உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லது. இல்லைன்னா நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை, புரியுதா என ரவி அந்த ராடை எடுத்துட்டு வா என்றான் அசோக். சார் சார் எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் என்றான் முகேஷ். அப்படி வா வலிக்கு. சரி சீக்கிரமா சொல்லு என்றான் ரவி. சார் ராஜேஷ் கொஞ்சம் சபல புத்தி. அவன் மயக்கி கூட்டிட்டு வர நிறைய பொண்ணுங்களை மேட்டர் முடிச்சிருவான். அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்குவான். யாராவது எதிர்த்து பேசினாவோ போலீஸ்க்கு போற மாதிரி இருந்தாவோ அதை காட்டி எஸ்கேப் ஆகிருவோம். அதுலேயும் ஒரு பொண்ணு தான் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. அது தெரிஞ்ச உடனே அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். இனி இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தோம் சார்.
அப்போ ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து, மச்சான் நான் ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ண போனேன்னா, அந்த வீட்ல இருந்த பொம்பளை சும்மா கும்முன்னு இருந்துச்சு மச்சான். பார்த்த உடனே ஒரு ஃபுல் அடிச்ச மாரி இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் அடைக்கிறணும்னு சொன்னான். நான் அதெல்லாம் வேண்டாம்டா, ஏற்கனவே நாம நிறைய பிரச்சனையில இதெல்லாம் வேணாம் மறந்துருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்னால எல்லாம் மறக்க முடியாது. நீ வேணா உத்தமனா இருந்துக்கோ. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு நாள் நான் ரூமுக்கு வரப்போ நல்ல போதையில ஏதோ கோவத்துல வளர்ட்டு இருந்தான். நான் போய் என்னன்னு கேட்கப்போ எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு சார். அவன் அந்த பொம்பளைய மறக்கவே இல்லை. இவன் ஏதோ பண்ணி அவங்க கடையில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல. கடையில நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சான். டெய்லி அந்த பொம்பளைய சும்மா விட மாட்டேன், என்னையவே எதிர்த்துட்டல்லடி, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்துவான். அப்போ எல்லாம் அவனை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஒரு வாரமா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன்கிட்ட கேட்கலாமா வேண்டாம்னு ஒரு பயத்திலே இருந்தேன். ஒரு நாள் அவனே வந்து, டே அந்த பாட்டி எனக்கு மசிஞ்சிருச்சுடான்னு சொன்னான். நானும் அதுக்கு மேல எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரமா 6 மணிக்கு மேல எனக்கு ஃபோன் செஞ்சு, டே இன்னைக்கு நான் அவளை வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருந்துச்சு. அதான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தேன் சார். இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது, விட்டுருங்க சார் என்றான் முகேஷ். ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துட்டு எதுவுமே செய்யாத மாதிரி பேசுறீங்க. உங்கள மாதிரி ஆளையெல்லாம் நடு ரோட்ல வச்சு அந்த பொண்ணுங்க கையாலே கன்னை கொடுத்து சுட சொல்லணும்டா என்ற அசோக் ஒரு எத்து விட அவன் சுருண்டு போய் விழுந்தான். சரி, இவனை விசாரிச்சு எந்த ஊருன்னு கேட்டு அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லி அவனை கூப்பிட்டு போக சொல்லு. அது வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க வேண்டாம் என்றான் அசோக். சரி, நீ முதல்ல டென்ஷனை குறை. இப்போ எப்படி அவனோட ஃபோன் அங்கே போச்சுன்னு நமக்கு தான் தெரிஞ்சிடுச்சே, அடுத்து என்ன செய்யறது என்றான் ரவி. அதாவது அவன் ஃபோன் நம்பரை வாங்கி அதன் பின் நடந்ததை பார்க்கலாம். அவனோட ஃபோன் நம்பரை அட்ரஸையும் கூட நான் விசாரிக்கிறேன் என்று சொன்ன அசோக் அவனுக்கு ஃபோன் நம்பருக்கு அழைத்தான். அதை மறுமோனையில் எடுத்தது கான்ஸ்டபிள் தான் பேசினார். அவனோட ஃபோன் எப்படி அங்கே போயிருக்கும் இங்கிருந்து என புரியாமல் இருவரும் முழித்தனர். சரி, அவனோட அட்ரஸில் போய் பார்ப்போம் என்று அங்கிருந்த சேல்ஸ்மேனிடம் விசாரித்தார்கள். சார், அன்னைக்கு நைட்டு ஒரு டெலிவரி அந்த வீட்டில் இருந்துச்சு, அதனால அங்கே அவன் தான் போனான் சார் என்று சொல்ல, ரவி இப்போ அவன் எங்கன்னு தெரிஞ்சா போதும், நமக்கு ஒரு அளவுக்கு கேஸ் சால்வ் ஆயிரும்னு தோணு. அவர்கள் அந்த ரூமை நோக்கி சென்றார்கள். அங்கு சில பெண்களின் படங்களும் அதனுடன் நகைகளும் இருந்ததால் முகேஷை விசாரிக்க அவனோ எடக்கு மடக்காக பதிலளிக்க அவனை ஸ்டேஷன் அழைத்து போய் விசாரித்த விசாரணையில் அவனிடம் அனைத்தையும் வாங்கிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து ரவி அசோக்கிடம், மச்சான் காலில இருந்து ஒழுங்காவே சாப்பிடல, இப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்து மிச்சம் மேலேயே பார்க்கலாம்டா, என்னால் இதுக்கு மேலே முடியல ப்ளீஸ். ஏன்டா ஒழுங்கா சாப்பிட வேண்டதாடா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீயும் போண்டாவே காலு செஞ்சியாமே என்றான் அசோக். மச்சி, அது பேர் ஸ்நாக்ஸ், நான் சொல்றது சோறு. சோறு தான் முக்கியம் நமக்கு, மற்றதெல்லாம் அப்புறம்தான், ஓகேவா என்றான் ரவி. இல்லைனா மட்டும் விடவா போற, வா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்து விசாரணையை பார்க்கலாம் என்றான் அசோக். இருவரும் சாப்பிட்டு வர ஸ்டேஷன் ஃபோன் அலற சரியாக இருந்தது. அதை கேட்ட ரவி அதிர்ந்து அசோக்கிடம் உடனே அந்த வீட்டில் உள்ள கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் செய்ய சொன்னான். இருவரும் எடுக்காமல் போகவே அசோக் ரவியிடம், ரவி யாரும் ஃபோனில் எதுக்கும் எவ்வளோ பதட்டப்படுற, என்னாச்சு என கேட்க, நான் போகிற வெளில சொல்கிறேன், நீ உள்ளே போய் இன்னும் 2 கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு இவங்களை கூட்டிட்டு வா, நான் போய் வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு வைக்கிறேன், டைம் இல்லை சீக்கிரம் என்றான் ரவி. அனைவரும் வண்டியில் ஏறி கிளம்பி செல்லும் வழியில் ரவி அவர்களிடம், யார் ஃபோன் செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த பங்களால யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து, அங்கே யாரையும் இருக்க விட வேண்டாம்னு சொன்னான். இப்போ பாரு 2 பேரும் ஃபோன் எடுக்கல, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ கவலைப்படாத, அங்கே போனால் தெரிய போகுது அவங்க ஏன் ஃபோன் எடுக்கலன்னு என்றான் அசோக். அந்த பங்களாவை அடைந்து உள்ளே செல்ல காலை எடுத்து வைக்க அங்கு இருந்ததை பார்த்து ஒரு நிமிடம் அனைவருக்கும் படபடுத்தது. அங்கே ஒரு கான்ஸ்டபிள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தவாறு இருந்தான். ஒரு கை பாதி கொதறியவாறும் இன்னொரு கை முழுவதும் காணாமல் போய் இருந்தது. உடம்பில் ஆங்காங்கே நகைக்கீரல்களும். இவற்றை பார்த்த அனைவரும் அதிர்ந்து நிற்க முதலில் சுயநினைவு வந்த அசோக் அனைவரையும் துரிதப்படுத்தினான். சீக்கிரம் எல்லாரும் கான்ஸ்டபிள் 402 எங்க இருக்கான்னு தேடுங்க என்றவாறு அங்கே இரத்த வெள்ளத்தில் கிடந்த கான்ஸ்டபிள் 403 நாடியை சோதித்த போது அவர் இறந்துவிட்டார் என்பது தெரிந்ததும் அசோக்கிற்கு ஒரு நிமிடம் தன்னால் தான் அவர் இறந்தார் என்று எண்ணி குற்ற உணர்ச்சியில் இருந்தான். அதை அறிந்த ரவி, உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ எதுக்கு கவலைப்படுற, வா போய் அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் என்று அவனை அந்த இடத்தை விட்டு அழைத்துச் சென்றான். பின் அவனே ஃபாரன்சிக் ஆட்களுக்கும் ஓப்பன் நாய்களுக்கும் ஃபோன் பண்ணி வரவழைத்து விட்டு அசோக்கிடம் வந்து, மச்சி உனக்கு யார் ஃபோன் செஞ்சாங்கன்னு தெரியுமா? இல்லடா எனக்கு தெரியல, நான் அந்த நம்பர் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு
எனக்கு என்னவோ அது இந்த ஏரியா பப்ளிக் ஃபோன் தான்னு நினைக்கிறேன் என்றான் அசோக். சரி மச்சி, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ போய் சீன் ஆஃப் கிரைம் தெரியுதான்னு பாரு என்று ரவி சொல்லி முடிக்க, சார் என்று ஒரு பெரிய அலறல் கேட்டது. அங்கு இவர்களுடன் மற்ற காவலர்களும் வர அங்கு சென்று பார்த்த அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர். காரணம், அங்கு இருந்தது கான்ஸ்டபிள் அல்ல, அந்த வீட்டு பெண்மணி. அனைவருக்கும் எதுவும் புரியவில்லை. கான்ஸ்டபிள் வீடு முழுவதும் தேடி கிடைக்கவில்லை. என்ன செய்வது என தெரியாமல் அனைவரும் குழம்பினர். உடனே அசோக் கமிஷனருக்கு ஃபோன் செய்து நடந்த அனைத்தையும் கூறினான். அவரும் உடனே கிளம்பி வருவதாக கூறிவிட்டு ஃபோன் வைத்து விட்டார். உடனே அசோக் ரவியிடம் திரும்பி, இந்த வீட்டை பத்தின முழு விவரம் எனக்கு காலையில இருக்கணும். இந்த வீட்டில் இப்போ இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியணும். இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். இது இன்னும் முடியல. இன்னும் நிறைய கொலைகள் இதே மாதிரி நடக்கும்னு தோணுது. இதை பண்றது மனுஷனா மிருகமானு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய் வீட்டோட மேப் கிடைச்சா வாங்கிட்டு வா. எனக்கு இங்க ஏதோ மர்மம் இருக்குன்னு தோணுது. அதற்குள் ராஜா வந்துவிட அவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு அவரை பாடியை பார்க்க அழைத்து சென்றனர். முதலில் அந்த கான்ஸ்டபிள் அருகில் சென்றவர்கள் அவரை சோதனை செய்த போது அவர் அருகில் ரத்தம் தோய்ந்தவாறு அது சும்மா விடாது, காப்பாத்துங்க என்று எழுதியிருந்தது தெரிந்தது. அவரை சோதனை செய்தவரை ஏதோ மிருகம் வேட்டையாடியது போல் இருப்பதாக ராஜா சொல்லிவிட்டு, முழு விவரம் நாளைக்கு தான் தெரியும், வாங்க நம்ம இன்னொரு பாடியை பார்த்துருவோம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியிடம் செல்ல அவர் உடல் மிகவும் உருக்குலைந்து இருந்தது. ராஜ் அசோக்கிடம், நாம இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும். பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இங்க கொண்டு வந்து போட்ட எவிடன்ஸ் எதுவும் இல்லையே. சரி, நீங்க சீக்கிரம் டாக்டரை வர சொல்லுங்க அசோக். எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனை மாதிரி தோணுது. ஆமா ராஜா, அசோக் இதை தான் சொன்னான். அங்க பாருங்க, கமிஷனர் வந்துட்டார் என்று ரவி சொல்ல அனைவரும் அங்கு கூடினர். அனைவரது முகமும் பேய் அறைந்தது போல் இருக்க அசோக்கிடம் கமிஷனர், என்ன நடக்குது இங்கே? ஏற்கனவே நடந்த பிரச்சனையால பிரஸ் நம்மளை கிழிச்சிட்டு இருக்கு. இப்போ இது வேற என்ன நடக்குது இங்க? அதுக்கு முன்னாடி இப்போ இங்க நடந்தது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. விக்டிம் ஃபேமிலிக்கு சொல்லிடுங்க. பெருசா யாரையும் அல்லோ செய்யக்கூடாது. பிரஸ்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. பின் இதுவரை நடந்தது இவர்கள் கண்டுபிடித்தது என அனைத்தையும் ரவி கூறினான். மிருகம் அடிச்ச மாதிரி இருக்குமா இருந்தா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேளுங்க. அப்புறம் அந்த கால் யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், நீங்கள் வரப்போதும் ஃபோன் பண்ணேன். இன்னும் 10 நிமிஷம்ல வந்துடுவார் என்றான் அசோக். சரி, சீன் ஆஃப் கிரைம் பார்த்தீங்களா? என்ன தெரியுது? எனி அதர் எவிடன்ஸ் என்றான் கமிஷனர். பெருசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கான்ஸ்டபிள் பக்கத்துல மட்டும் அவர் இருக்கும்போது ஏதோ எழுதி இருக்காரு ரத்தத்தை வச்சு. அதுல அவரு அது அப்படின்னு மென்ஷன் பண்றதுனால ஒருவேளை அது மிருகமா இருக்குமான்னு கூட சந்தேகமா இருக்கு என்றான் அசோக். சரி அசோக், இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க பாருங்க. மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் வேற. எல்லாம் இந்த இல்லாத பர்சனல் எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எரிச்சலை கலப்புறானுங்க. உங்களை வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. என் அசோக், ஐ பிலீவ் இன் யூ என்றான் கமிஷனர். அவர் சென்றவுடன் டாக்டர் வந்துவிட அந்த பெண்ணின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தனர். என்ன அசோக், இந்த கேஸ் இப்படி இருக்கு? எல்லாம் மிருகம் அடிச்சதுன்னு வச்சிடலாம். அந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு? ஏதாச்சும் மிருகம் எடுத்துட்டு வந்து இருந்தாலும் அதுக்கான தடயம் இருக்கணுமே. அந்த பெண்ணோட காலடி தடம் தான் இருக்கு. இறந்து ரொம்ப நேரம் ஆன பொண்ணால எப்படி நடந்து வந்திருக்க முடியும் என்றான் ராஜா. என்ன ராஜா, ஒரு சின்ன குழு கூடவா இல்ல? எந்த மாதிரி மிருகம்னு உங்களுக்கு தெரியாதா? எனி கெஸ் என ரவி கேட்க, சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. சிங்கம், புலி, ஓனாய் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கேன். ஆனா எதுவுமே இது கூட செட் ஆகல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு பதில் சொல்லணும். இந்த காட்டுல வேற ஏதாச்சும் மிருகம் இருக்கான்னு அதை வச்சுது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் என்றான் ராஜா. ஆமா அசோக், நீ என்ன ஏதோ யோசனையில் இருக்க என்றான் ரவி. எனக்கு என்னமோ வித்தியாசமான ஃபீல் ஆகுது. இங்க ஏதோ நடந்திருக்கு. 2 செட் எலும்புங்க, ஒரு பொண்ணோட சடலம், அவளோட புருஷனை காணோம். ஒரு பொண்ணு பேசாம அதிர்ச்சியிலே இருக்கு. அந்த பொண்ணு ஏதாவது சொன்னாதான் நமக்கு ஏதாவது தெரியும். நாளைக்கு அந்த பொண்ணை போய் முதல்ல பார்க்கணும். நம்ம கிட்ட நல்லா பேசுமான்னு தெரியல வேற. யாரையாச்சும் தான் கூட்டிட்டு போகணும். யாரை கூட்டிட்டு போறது என்றான் அசோக். தன் போனை நோண்டியவரை ஒரு நம்பருக்கு ஃபோன் செய்தான். ஹலோ பேபி, என்ன பண்ற என்றான் அசோக். என்ன சார் அதிசயமா நீங்களே கூப்பிடுறீங்க, அதுவும் இந்த டைம்ல? நான் கூப்பிடாமலே ஏன்னா டென்ஷன் ஆவீங்களே இந்த டைம்ல கூப்பிட்டா என்றாள் ஸ்ரீ. ஒண்ணுமில்ல, உன் தங்கச்சியை நாளைக்கு அவுட்டிங் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவகிட்ட சொல்றியா என்றான் அசோக். செருப்பு பிஞ்சுரு நாயே, அதை கூடவே ஒன்ன வச்சுட்டு சுத்துறியே. அவன் உன்கிட்ட போறது பத்தலையா? இனி ஃபோன் செஞ்சா அவ்வளவுதான், வைடா ஃபோனு என்றாள் ஸ்ரீ. பேபி கோச்சுக்காதா, நான் ஒன்னதான் வெளியில கூட்டிட்டு போலான்னு இருந்தேன்.
வேணாமா, சரி விடு என்றான் அசோக். என்னது, நீ என்ன வெளியில கூட்டிட்டு போறியா? நம்பாத மாதிரி ஏதாச்சும் சொல்லு. மணி 12 ஆச்சு, நான் தூங்குறேன், வைக்கட்டுமா என்றாள் ஸ்ரீ. பேபி நிஜமாதான், நாளைக்கு 10 மணிக்கு உன்னை பிக்கப் பண்றேன், ரெடியா இரு. ஓகே, குட் நைட் பேபி, ஐ லவ் யூ, பாய் என்றான் அசோக். சொல்லிவிட்டு திரும்ப இந்த பக்கம் ராஜாவும் ரவியும் ஒன்று சேர காரி துப்பினர். டே மச்சி, நீ நாளைக்கு எங்க கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சா சாமி ஆடிருவா, வேண்டாம் இப்பவே சொல்லிரு என்றான் ரவி. அது பார்த்துக்கலாம் மச்சி, உனக்கு ஸ்ரீயோட தங்கச்சி பூர்ணிமா தெரியுமா என்ன என்றான் அசோக். ஐயோயோ, பயப்புள்ள போட்டு கொடுத்துருச்சு போலயே. இல்லையே மச்சி, தெரியலையே, ஏன் கேட்குற என்றான் ரவி. இல்லை, என் கூட ரவின்னு ஒரு உத்தம சுத்திட்டு இருப்பான், இப்போ எல்லாம் அந்த பொண்ணு கூட தான் சுத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்தது, அதுதான் கேட்டேன் என்றான் அசோக். அது ஏதாச்சும் ராங் இன்ஃபர்மேஷன் மச்சி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்றான் ரவி. ஹலோ, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா மிஸ்டர்ஸ் என்றான் ராஜா. உங்களுக்கு எங்கள் நிலைமை வரப்போ புரியும், வாங்க போகலாம், கொஞ்சம் நேரமாச்சு, நல்லா தூங்குவோம், நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் வீடு சுற்றியும் லைட்டிங் போடணும், அப்போ மிருகம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் என்றான் அசோக். நான் இப்போவே ஃபோன் பண்ணி லைட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், அப்புறம் இங்கே இருக்க 10 பேரும் அப்படியே இருக்கட்டும், மாறி மாறி பார்த்துக்கட்டும் என்றான் ரவி. சரி, நீ சொல்லிட்டு லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு கிளம்பு, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, அதை பார்க்குறேன். ராஜா, நீங்கள் வரீங்களா இல்லை உங்கள் டீம் கூட போறீங்களா என்றான் அசோக். நான் இருந்த அவங்களோடையே போய்க்கிறேன் அசோக், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் கிளம்புங்க என்றான் ராஜா. நேராக சென்ற அசோக் ஒரு வீட்டிற்கு சற்று முன்னால் அவனது வண்டியை நிறுத்திவிட்டு அமைதியாக அந்த வீட்டின் பின்பக்க வழியாக குதித்து உள்ளே சென்றான். அங்கு இருந்த உருவத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது துப்பாக்கி முனையில் நிறுத்தினான். சொல்லுங்க டாக்டர் ஞானசுந்தரம், உங்களுக்கும் அந்த கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், உங்க வேலையை என்கிட்ட காட்டணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி ஒன்றும் இல்லை, நிறைய தெரியும், ஆனா உனக்கு தான் ஒன்று தெரியல. கவர்மெண்ட் டாக்டரை அவ்வளோ ஈஸியா எதுவும் பண்ண முடியாதுடா மகனே. போங்கப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செவிரேறி குதிச்சு வந்தேன், நீங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கீங்க. இதே வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை அசோக். சரி, நீ எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா என்றான் அவன் அப்பா. ஆமாம், ரொம்ப முக்கியமானது, அதை விட சென்சிட்டிவ் மேட்டர். உங்களுக்கு அந்த காட்டு பங்களா மர்டர் கேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது இப்போ ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, அதுக்கு இப்போ உங்களால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும், ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. மறுபடியும் அங்கே கொலை நடக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் தேடுற ஒரு ஆள் தான் கொலையாளியாக இருப்பான்னு தோணுது. அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு தான் நான் வந்தேன், இன்னும் வீட்டுக்கு கூட போகலை என்றான் அசோக். தெரியும் அசோக், நீ வருவன்னு சாயந்தரமே நினச்சிருந்தேன். நீ ராபர்ட் மேலே தானே சந்தேகப்படுற, ஆனால் அது தப்புன்னு மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அவனோட சின்ன வயசில் நடந்த கொடுமைகள் அவனை ரொம்ப மாற்றி வச்சிருந்தது. இப்போதான் அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் என்றான் அவன் அப்பா. அப்படி என்ன நடந்துச்சு அவனுக்கு? அவன் யாரு? இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? அப்புறம் ஏன் இங்கே வந்தாங்க என்றான் அசோக். அவன் ராபர்ட், லிசா அவன் மனைவி, டெய்ஸி நான்சி 2 பட்டர்ஃப்ளைஸ், அப்படியே ஏஞ்சல்ஸ் தான் 2 பேரும். அழகு மட்டும் இல்லை, 2 பேரு குணமும் அப்படிதான். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அவங்களோட சொந்த பொண்ணுங்க இல்லை, அடாப்ட் பண்ணுறவங்க. அவங்க கனடாவில் தான் இருந்தாங்க, அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் அங்கே போய் செட்டில். ராபர்ட் அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட். ராபர்ட் மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டாரு. பட் அவங்க பேரண்ட்ஸ் அவன் கண்ணு முன்னாடி இறந்ததை அவனால் தாங்கிக்க முடியல. அப்போவே அவன் ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருந்திருக்கான். ஆனால் அதை கவனிக்க அப்போ ஆள் இல்லை. அவனுக்கு இருந்தது ஒரு அங்கிள் மட்டும்தான். அவரே அவனை பாதுகாக்கிறதா கார்டியன் பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. அவனுக்கு சொத்தும் 4 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் அவ்வளோ இருந்துச்சு. இவனும் அப்போ 9 வயசு தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிடென்ட் ஞாபகத்திலிருந்து மீண்டு வர்றப்போ அவனுக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது, அவனோட அங்கிள் மூலம். ஆமாம், அசோக் பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடக்கிறத வெளியில சொன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேன், அப்புறம் நீ தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும், உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு, இப்படியே சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த நாய். 13 வயசு அப்போ அவனுக்கு அந்த பொறுக்கியோட தொல்லை கொஞ்சம் மாறி இல்லை. வெளியே ரொம்ப நல்லவனா காட்டிக்கிட்டான். சொத்துக்கே ஆசை இல்லாத மாதிரியும். இதையெல்லாம் ராபர்ட்டால தாங்க முடியாத டிப்ரெஷன் அதிகமாகி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாத்திருக்கோம் அந்த குழந்தைய. ஒரு நாள் அந்த வெறு நாய் தற்கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சது. அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் என்ன காரணம் தெரியாம விட்டுட்டாங்க. ஆனா இது முழுசும் ராபர்ட் வேலை தான். அவன் மாடியில இருக்கப்போ பின்பக்கமா போய் அவனுக்கு தெரியாம தள்ளி விட்டுருக்கான். ஆனா இத செஞ்ச ஞாபகம் கூட அவனுக்கு இல்ல.
இதுதான் நான் அவனை ஹிப்னோடைஸ் செஞ்சதப்போ தெரிஞ்சது என்றான் அப்பா. இந்த சமூகம் பெண்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் ரொம்ப அன்சேஃப் தானா? இந்த மாரி நாய்களை எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு அவனுங்கள சுட்டு கொல்லணும். சட்டமும் அவனுக்கு பாதுகாப்பு குடுக்குற மாரி தானே இருக்காங்க. இதுக்கெல்லாம் உடனே கேஸ் நடத்தி முடிச்சு அவன தூக்குல போடணும். இல்ல வாய்தா மேல வாய்தா வாங்கி தப்பிச்சு போயிட்டே இருக்கானுங்க நம்ம ஊர்ல. இதுக்கு எல்லாம் ஃபாரின் நாடுகள் தான் நாம ஃபாலோ பண்ணணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நாம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இன்னும் அவன பத்தி சொல்றேன் இரு. இன்னொரு கொலை இருக்குல்ல. என்னது இன்னொன்னா? இது எல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலையா? 2 தானா இன்னும் இருக்கா என்றான் அசோக். பொறுமையா கேளு அசோக். அவன் அவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த கொலைகளை அவன்தான் செஞ்சான்னு அவனுக்கே தெரியாது. நானும் எதுவும் அவன்கிட்ட சொல்லல. இப்போதான் அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். பழசையெல்லாம் ஞாபகம் பண்ண மறுபடியும் அந்த மிருகம் வெளியே வர வாய்ப்பிருக்கு என்றான் அவன் அப்பா. இந்த கொலைகளை கூட இந்த மிருகமே செஞ்சிருக்கலாமே. நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே 2 கொலைகளை எந்த எவிடன்ஸ் இல்லாம தப்பிச்சிட்டு இதையும் செஞ்சிருக்கலாம்ல என்றான் அசோக். ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த கொலைகள கூட செஞ்ச ஞாபகம் இல்லாம, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருந்திருக்கானே. ஐயோ கடவுளே! எனக்குள்ள இப்படி ஒரு மிருகம் இருக்கா? டாக்டர் என்னை இப்பவே ஏதாச்சும் ஊசி போட்டு கொன்னுடுங்க. இனிமே என்னால இந்த குற்ற உணர்ச்சியில் சாக முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கதறியவாறு மயங்கினான் ராபர்ட். இப்போ தெரியுதா நான் ஏன் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு? ஏன்னா அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாது. இப்போ நாம அவன்கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்றப்போ, அவனோட மூளையும் மனமும் வேற வேற யோசிச்சு அவனை எந்த நிலைக்கு வேணாலும் கூட்டிட்டு போயிடும். ஒண்ணு அவன் கொலையாளி இல்ல. அவனே தற்கொலை செய்யவும் வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால தான் இவ்ளோ நாள் சொல்லாம இருந்தேன். இப்போ தெரிஞ்சிடுச்சு. இனி இவனை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்று பேசியபடி அவனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிவிட்டு ஹாலில் வந்து அமர வைத்தனர். அது சரி, ஏன் அவனே இந்த கொலை செஞ்சிருக்க கூடாது? ஐ மீன் அவனுக்குள்ள இருக்க அந்த மிருகம் என்றான் அசோக். அதுக்கு சான்ஸ் இல்லை. அது வேணா நான் கண்டிப்பா சொல்லுவேன். எதை வச்சு இவ்வளோ ஷுயரா சொல்றீங்க? ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் என்னை பார்க்க வந்திருந்தான். என்ன சொல்றீங்க? உங்கள பார்க்க வீட்டுக்கா? எதுக்கு வரணும்? நீங்க வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல் லீவ் விட்டுருவீங்களே! அதனால கேட்கிறேன் என்றான் அசோக். ஆமா. அந்த அன்னைக்கு நான் வீட்ல தான் இருந்தேன். அவனும் வீட்டுக்கு தான் வந்தான். சில நாளா அவனோட மனைவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறதாகவும், முன்ன மாரி பேசுறது இல்லன்னும், என்ன ஆச்சுன்னு தெரியாம என்கிட்ட வந்தான். நான் தான் அவனோட நிலைமைய நினைச்சு, எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலான்னு சொன்னேன். அப்போ ஒரு 8 மணி இருக்கும். நானும் அவன்கிட்ட சரி நாளைக்கு அவன கிளினிக் கூட்டிட்டு வர சொல்லிட்டு, கடைக்கு போற வேலை இருந்ததால, அவன நானே வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டி எடுக்க போறப்ப, உடம்பு முழுசும் காயங்களோட ஒரு ஆள் என்கிட்ட வந்து பேச வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அவ்ளோ ரத்தம். அதை கிளீன் பண்ணிட்டு பார்த்தா, அப்போதான் தெரிஞ்சது அது ராபர்ட்ன்னு. அவன்கிட்ட எதுவுமே விசாரிக்க முடியல. அவனுக்கு பிளட் ஹெவி லாஸ் ஆனதுனால, நானே அவன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, அப்புறம் மெடிசன் குடுத்து உனக்கு ஃபோன் பண்ணா, என்னோட மொபைல காணோம். அப்புறம் லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிட்டாலும் கால் போகல. சரி காலைல நானே வந்து உன்ன பார்க்கலான்னு இருந்தேன். நைட் எல்லாம் தூங்காதனால நானும் நல்லா தூங்கிட்டேன். காலையில 10 மணிக்கு தான் நானும் எந்திரிச்சேன். அப்போவும் மெடிசன் குடுத்ததால ராபர்ட் தூங்கிட்டு இருந்தான். அவன தனியா விட்டு வரவும் பயமா இருந்துச்சு. இந்த விஷயத்த மத்தவங்கிட்ட சொல்லவும் பயம். போணும் போல. அதனால தான் நீயே ஃபோன் பண்ற வர வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். அப்போதான் நியூஸ்ல இந்த கேஸ் பத்தி போட்டாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது பெரிய பிரச்சனைன்னு. ராபர்ட் முழிக்கிற வர வெயிட் பண்ணி அவன்கிட்ட கேட்டுட்டு உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். அப்போதான் ராபர்ட் கண் முழிச்சான். அவன் சொன்னதை கேட்ட உடனே என் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்றான் அப்பா. அப்படி அங்க என்னப்பா நடந்துச்சு? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் செஞ்சது ராபர்ட்டா? அவனுக்கு எப்படி அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஆபத்துன்னு தெரியும்? அப்படி இருந்தாலும் ஏன் ஏன் அவன் வந்து ஃபோன் பண்ணி சொன்னான் பிசிஓல இருந்து என்றான் அசோக். அவன் அங்க போறப்ப அவனோட 2 குழந்தையும் ஒரு ரூமில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவள் மனைவி. அவர்கள் காணாமல் வீடு முழுவதும் தேடிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஒன்றை அவளை தின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் அதை பார்க்க அவள் மனைவி போலவே இல்லை. வேற வித்தியாசமான மிருகம் போலவே இருந்ததாகவும் அதன் மேல் இருந்த அவள் துணிகளை வைத்தே அடையாளம் கண்டுபிடித்து இன்னொரு குழந்தையை காப்பாற்றிக் கொண்டு செல்லும் பொழுதுதான் தெரிந்தது அந்த மிருகத்திற்கு கண் தெரியவில்லை என்பதும். உடனே வேகமாக செல்லும் பொழுது அவர்கள் முன் வந்து நின்றது. எப்படி என நினைக்கும் பொழுதே அவனை தூக்கி வீசியது. திடீரென வெளியிலே காலிங் பெல் சத்தம் கேட்டதும் இவர்களை விட்டு விட்டு முன்னேறியது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ராபர்ட் சமையல் அறைக்கு சென்று
அங்கு இருந்த சீமெண்ணை எடுத்து இருவர் மேலும் ஊற்றிக்கொண்டு மெதுவாக பின்பக்கமாக வெளியே செல்ல நினைக்கும் பொழுது அந்த மிருகம் வந்துவிடவே அவனது மகளை எங்கேயாவது சென்று ஒளித்து கொள்ள வைக்க வேண்டும். இவன் வேறு பக்கம் செல்லவே அது அவனுடைய சத்தத்தில் அவனை துரத்த ஆரம்பித்தது. அவனை விட சிறியதாக இருந்த அவன் மனைவி இப்பொழுது அவனை விட பெரிய உறவில் இருந்ததை பார்த்ததும் என்ன செய்வது என தெரியாமல் நிற்கும் பொழுது அவனை தூக்கி அடிக்க நினைக்கும் பொழுது மறுபடியும் முன்பக்கமாக சத்தம் கேட்க அந்த மிருகம் முன்னேறியதை உணர்ந்ததும் இவனும் வெளியே ஓடி வந்து விட்டான். அதுக்கப்புறம் நடந்தது உனக்கே தெரியுமே என்றான் அவன் அப்பா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு என்றான் அசோக். நீ அவனை நம்ப வேணாம். உன்னோட அப்பாவை நம்பலாம் தானே என்றான் அப்பா. என்னப்பா உங்களை நான் என்னைக்கு நம்பாமல் இருந்திருக்கேன்? உங்களை நம்பலனா வேற யாரும் நம்ப போறேன் என்றான் அசோக். அப்பா நான் சொல்றத நம்பு. அதுக்கு உனக்கு ஆதாரமும் காட்டுறேன். வா என்று அழைத்து கொண்டு அவர் தனி அறைக்கு நுழைந்தார். அங்கே அவரது லேப்டாப்போடு ப்ரொஜெக்டர் இணைந்து ஒரு வீடியோ ஓடவிட்டார். அதில் அவர் அவனை ஹிப்னோடைஸ் செய்து அவனிடம் நடந்த விவரங்களை கேட்டுள்ளார் என்பது அசோக்கிற்கு புரிந்தது. இப்போ புரியுதா நான் ஏன் இவ்வளோ நிச்சயமா சொன்னதுன்னு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் நானே இந்த மாதிரி பண்ணி உண்மையை வர வச்சேன். அவன் என்கிட்ட வந்து மயங்கினவன் நைட்டு தான் எந்திரிச்சிருக்கான். என் ஃபோன் வேலை செய்யலன்னு தான் பிசிஓல இருந்து கால் பண்ணியிருக்கான். இப்போ உனக்கு புரியுதா என்றான் அப்பா. எனக்கு இப்போதான் குழப்பமே ஆரம்பிக்குது. இந்த கொலையை மனுஷன் செய்ய வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது மிருகம்தான் செஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா அது சிங்கம் புலி சிறுத்தைன்னு எதுவும் இல்லை. இவன் சொல்றத பார்த்தா ஏதோ புதுசா அமானுஷ்யமா இருக்கு போலயே. சரிப்பா நான் கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க இந்த ஃபோன் வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. வீட்டு ஃபோனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ராபர்ட் எந்திரிச்சதும் எனக்கு சொல்லுங்க. கால் வேணாம் மெசேஜ் அனுப்புங்க போதும். ஃப்ரீயா இருந்தா நானே கூப்பிடுறேன். பாய்ப்பா பத்திரமா இருங்க என்றான் அசோக். என்னை பத்தி கவலைப்படாத. என்ன நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உன்னோட உடம்ப பாத்துக்கோ. வேலை வேலைன்னு அலையாத. சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றான் அப்பா. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சொற்பொழிவை? போதும் ஆளை விடுங்க. பாய்ப்பா லவ் யூ என்றான் அசோக். வீட்டை விட்டு வெளியே வந்தவன் காலை 8 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு படுத்து விட்டான். அடுத்த நாள் காலை 10 முறை அடித்த அலாரத்தை ஒரு வழியாக நிறுத்திவிட்டு அவனது பெரிய பட்டியலிட்டு காத்திருக்கும் நாளை சமாளிக்க கிளம்ப தயாரானான். பின் ஸ்ரீயின் வீட்டிற்கு சிறிது தூரம் தள்ளி நின்று அவள் வரும் முறை காத்திருந்தவன் அவள் வந்தவுடன் அவளிடம் பேசக்கூட நேரமில்லாமல் ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்தான். என்னடா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அவள் குரலில் சிறிது கோபமும் கலந்திருந்ததை கவனித்த அசோக், ஐயோ இவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே என்று முழித்து கொண்டிருந்தவனை பார்த்து, என்ன சார் யோசனை எல்லாம் பலமா இருக்கு, என்ன பிரச்சனை? அது வந்து பேபி என்று சொல்லி நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு, நீ தான் பேபி எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன் காலில் கூட விழுக தயாரா இருக்கேன் என்றான் அசோக். அப்படியா? அப்போ இந்த காலு இங்கதான் இருக்கு, விழு என்றாள் ஸ்ரீ. அம்மா தெய்வமே நான் போலீஸ்மா. நான் உன் காலில் விழுறத பார்த்தா இந்த சட்டைக்கு மரியாதையே இருக்காது. நான் வேணா யாரும் இல்லாதப்போ 10 தடவை கூட விழுகிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்றான் அசோக். சரி போதும் போதும் நீ கெஞ்சினது. எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க தான் கூட்டிட்டு வருவேன். என் தங்கச்சி சொல்லிட்டா என்றான் ஸ்ரீ. உன் தங்கச்சியா? அவளுக்கு எப்படி தெரியும்? ஓ புரிஞ்சு போச்சு. செத்தா இன்னைக்கு அவன் என்றான் மனசுக்குள் நினைத்து கொண்டான் அசோக். அது இருக்கட்டும் வா வந்த வேலையை பார்க்கலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அந்த சிறுமியை பார்க்க சென்றனர். உள்ளே சென்ற அந்த சிறுமி நிலைமையை பார்த்தவர்கள் ஒரு நிமிடம் திகைத்தனர். பைத்தியம் போல் ஒரு ஓரத்தில் கால்களை எவ்வளவு குறுக்க முடியுமோ அவ்வளோ குறுக்கும் வெளிச்சமே படாதவாறு உட்கார்ந்திருந்தாள். அங்கு வந்த நர்ஸிடம் கேட்டபொழுது அவள் வந்ததிலிருந்து அவ்வாறுதான் உள்ளாள் எனவும் அவள் நான்சி என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பதாகவும் கூறிவிட்டு சென்று விட்டனர். ஸ்ரீ அசோக்கிடம் அங்கே இருந்து கவனிக்குமாறு கூறிவிட்டு அந்த சிறுமியிடம் சென்றாள். ஹாய் டேசி, எப்படி இருக்க? என்ன தெரியுதா? நான்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவ மருந்து எல்லாமே எதுவுமே சாப்பிடல. அவ பேசவும் இல்லை. இப்படியே இருந்தா அவ ரொம்ப வீக் ஆயிருவா. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்ல, நம்மள எல்லாம் விட்டு போயிடுவா என்றாள் ஸ்ரீ. என் நான்சி உயிரோட இல்ல. நீங்க பொய் சொல்றீங்க எனக்கு தெரியும் என்றாள் டெய்சி. இல்லம்மா, நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? நீ அங்க என்ன நடந்துச்சு சொன்னாதான் நாங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியும். ப்ளீஸ் உன் சிஸ்டர் உயிர் உன் கையில தான் இருக்கு என்றாள் ஸ்ரீ. நீங்க பொய் சொல்றீங்க. நான்சியா அம்மா அப்பவே என் கண்ணு முன்னாடி என அழுக ஆரம்பிச்சு விட்டார். அம்மா என்னடா செஞ்சாங்க? நான்சிக்கு என்ன ஆச்சு? நீ ஏதாச்சும் சொன்னாதான் இந்த கொலை யார் செஞ்சாங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாம இதே மாதிரி இன்னும் கொலை நடந்திருக்கு. அதையும் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரியும் நீ பிரேவ் கேர்ள்னு.
ப்ளீஸ் மேம், நீ சொல்றத வச்சு தான் போலீஸ் கொலையாளிய கண்டுபிடிக்க முடியும். இல்லன்னா உங்க அப்பாவ போலீஸ் அரெஸ்ட் செஞ்சுருவாங்க. பரவாயில்லையா உனக்கு?" என்றாள் ஸ்ரீ. "அப்பா அப்பா நல்லா இருக்காரா? அவருக்கு ஒண்ணும் இல்லையா? நான் கடைசியா பார்க்குறப்போ அம்மா அவங்கள அடிச்சுட்டு இருந்தாங்களே, ஏன் இன்னும் என்னைய பார்க்க வரவே இல்ல? போலீஸ் ஏற்கனவே எங்க அப்பாவ அரெஸ்ட் செஞ்சுட்டாங்களாக்கா?" என்றாள் டெய்சி. "இல்லம்மா, உங்க அப்பாவுக்கு நெறைய காயம் எல்லாம் ஆயிருக்கு. அதனால ஒரு டாக்டர் வீட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு உன்ன பத்தி எதுவும் தெரியாது. நீ தான் யார்கிட்டயும் பேசவே இல்லையே! அதான் நீ யாருன்னு தெரியல. அப்பா உடம்பு சரியானவுடன் நானே உன்ன பார்க்க கூட்டிட்டு வரேன். ஆனா அதுக்குள்ள நீ நல்ல பொண்ணா மருந்தெல்லாம் சாப்பிட்டு முன்ன இருந்த மாரி ஆகணும். அப்போதான் அப்பாவ கூட்டிட்டு வருவேன். ஓகேவா?" என்றாள் ஸ்ரீ. சிறிது நேரம் பேசிய பின் வெளியே வந்த அசோக்கிடம் எல்லாம் சொல்லிவிட்ட கேட்கிறப்போ எனக்கே பயமா இருந்துச்சு. அவன் நிலைமையில நான் எல்லாம் செத்தே போயிருப்பேன். பாவம் எவ்வளோ கஷ்டம். இந்தா இதுல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ கேட்டுக்கோ. இப்போ என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போ. அதுதான் உனக்கு பனிஷ்மென்ட் என்றாள் ஸ்ரீ. பேபிம்மா, உன் அத்தானுக்கு ஏற்கனவே வேலை கியூல வெயிட் பண்ணுதும்மா. ஷாப்பிங் தானே, அடுத்த வாரம் போலாண்டி என் செல்லம்ல என்றான் அசோக். சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத, எனக்கு சளி பிடிச்சிக்கும். என்னை வீட்டில் விடுவியா இல்ல அதுவும் நானே தான் போகணுமா என்றாள் ஸ்ரீ. இப்ப எதுக்கு நீ இழுக்கிறன்னு எனக்கு தெரியுது. வாயை மூடு. எல்லா பல்லும் தெரியுது. நீ இப்படிதான் செய்வன்னு ஏற்கனவே தெரியும். அதான் தங்கச்சியை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டேன். நீ கிளம்பு, போய் உன் வேலையை மட்டும் பாரு என்றாள் ஸ்ரீ. என் பொண்டாட்டி என்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு அப்படியே புல்லரிக்குது பேபி. சரி, பார்த்து பத்திரமா போ. இந்த கேஸ் எப்போ முடியுமோ, இன்னும் என்னென்ன தலைவலி வரப்போகுதோ. பாய் பேபி, லவ் யூ என்றான் அசோக். அவன் சென்ற பின் தன் தங்கைக்கு ஃபோன் செய்துவிட்டு அவர்கள் சந்தித்த நாட்களுக்கு அவள் சென்று விட்டாள். ஹாய், நீங்க இன்ஸ்பெக்டர் அசோக் தானே? எனக்கு தெரியுதா? சாரி, உங்களுக்கு தெரியாது. நான் உங்க பெரிய ஃபேன் என்றாள் ஸ்ரீ. என்னது, என்ன சொல்றீங்க? என்னோட விசிறியா? டாக்டர் இல்லையே, ஏதாச்சும் பிராங்க் ஷோ நடத்துறீங்களா என்றான் அசோக். சார், நான் எதுக்கு பிராங்க் பண்ண போறேன்? நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எங்க காலேஜில். ப்ளீஸ் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா உங்களோட என்றால் ஸ்ரீ. இருவரும் ஃபோட்டோ எடுத்த பின் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்ட போறேன். அவங்களுக்கு பொறாமையில வேக போறாங்க. என இவனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டும் இருக்கும் அவளை மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தான் அசோக். லூசு, என்ன தன்னப்பால நின்னு கனவு கண்டுட்டு இருக்க? வண்டியில ஏறு, வீட்டுக்கு போகலாம். எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. ப்ராஜெக்ட் ஒரு இருக்குதுன்னு காலையிலே சொன்னேன்ல என்றாள் தங்கச்சி. சரி சரி, அதுக்கு ஏன் ராட்சசி மாதிரி கத்துற? இரு வரேன் என்றாள் ஸ்ரீ. என்னது ராட்சசியா? உன்னை கூட்டிட்டு போக வந்தேல, எனக்கு இதுவும் வேணும். நீ உன் ஆளுக்கு கூப்பிட்டு கூட்டிட்டு போய்க்க சொல்லு. நான் கிளம்புறேன் என்றாள் அவள் தங்கச்சி. சரி போ, அப்புறம் ரவி உன் கூட சுத்துற வரமாட்டா மாதிரி செஞ்சிருவேன். ஓகேவா என்றாள் ஸ்ரீ. அம்மா தாயே வா, உன்னை நானே வீட்டில் விட்டுறேன். உனக்கு போய் சொன்னேன் பாரு என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றனர். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. அசோக் ஸ்டேஷன் நுழைய அங்க 2 விஷயங்கள் அவனுக்கு காத்து கொண்டிருந்தது. மச்சி, ஏன் இவ்வளவு நேரம்? என்னாச்சு? ஏதாச்சும் பலமா கிடைச்சதா என்றார் ரவி. உனக்கு அப்புறம் இருக்கு. இப்போ நமக்கு நேரம் இல்லை. அந்த பொண்ணு ஸ்ரீ கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டா போல. நானும் கேட்கல. ரெக்கார்ட்ல இருக்கு, போற வழியில கேட்டுக்கலாம். நீ அந்த வீட்டோட மேப் வாங்கிட்டியா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடுச்சா? காணாம போன கான்ஸ்டபிள் பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா என்று அடுக்கிக் கொண்டே போக, மச்சி ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? பொறுமையா இருந்தாதான் நம்மளால இன்வெஸ்டிகேட் செய்ய முடியும். மேப் இப்போ ஏட்டு வாங்கிட்டு வர போயிருக்காரு. வந்துருவாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இன்னும் வரல. இன்னும் டெஸ்ட் முடியல. மதியம் அனுப்புறேன்னு ராஜா சொல்லியிருக்காரு. கான்ஸ்டபிள் பத்தி இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்போ நாம அந்த வீட்டுக்கு போகலாம். அங்க போய் மத்தத பார்த்துக்கலாம். ஏட்டு வந்துடுவாரு பாரு என்றான் ரவி. அசோக் அண்ணா, நானும் அசோக்கும் அந்த வீட்டுக்கு போகலாம்னு இருக்கோம். வேற யாரும் வேண்டாம். இன்னும் ஒருத்தருக்கு எதுவும் ஆக நாங்க தயாராக இல்ல. ஏதாவது எமர்ஜென்சினா நான் கால் பண்றேன். ஃபோர்ஸ் கூட்டிட்டு வந்துருங்க என்றான் ரவி. தம்பி, நீங்க தனியா போயே ஆகணுமா என்றான் ஏட்டு. ஆமா அண்ணா, அங்க போனா தானே அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்றான் ரவி. இருவரும் ஜீப்பில் கிளம்பினார். அசோக்கை பக்கத்தில் அமர்த்திவிட்டு ரவி வண்டி ஓட்டத் தொடங்கினான். அசோக் தன்னிடம் இருக்கும் ரெக்கார்டை எடுத்து பிளே செய்தான். அதில் ஸ்ரீயும் டேசியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்க அப்பாவை எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க அக்கா. எனக்குன்னு இப்ப யாருமே இல்ல தெரியுமா? நாங்க இல்லத்துல இருக்கப்போ கூட நான் தனியா ஃபீல் செஞ்சது இல்ல. ஆனா இப்போ என்னால முடியல அக்கா என்றாள் டெய்சி. அலறுத இப்ப நிறுத்து பார்க்கலாம். நீ சொல்றத வச்சு அவங்க எவ்வளோ பேரு உயிர் காப்பாத்துறாங்கன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு உங்க வீட்ல என்றாள் ஸ்ரீ. அழுவதை நிறுத்திவிட்டு டெய்சி கூற ஆரம்பித்தாள். அக்கா, நானும் நான்சியும் இல்லத்துல தான் வளர்ந்தோம். எங்கள பெத்தவங்க யாருன்னு தெரியாது. ஆனா நாங்க அத நினைச்சு அதிகமா கவலைப்பட்டது இல்ல. அவளுக்கு நான், எனக்கு அவ. ஒருத்தர் இல்லாம இருக்கவே மாட்டோம். எங்கள பார்த்து தத்து எடுத்தவங்களும் இந்த விஷயம் சரிப்படாதுன்னு போயிருவாங்க. அப்போதான் லிசா அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் யார தத்தெடுக்கிறதுன்னு தெரியல. அதனால எங்க 2 பேரையுமே சேர்த்தே தத்தெடுத்தாங்க. நாங்க அவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். நாங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்போம்னு கனவுல கூட நினைச்சது இல்ல.
எல்லாம் உண்மையா நடக்க ஆரம்பிச்சது. அவ்ளோ ஹாப்பி. அவங்க எங்க 2 பேரையும் அவங்க குழந்தையாவே மாரியே பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்புறம் தான் அம்மா கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சுது. அவங்க முன்ன மாரி எங்ககிட்ட பேசல. விளையாடவும் கூட வரல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதனால சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் பெருசா எதுவும் கண்டுக்கல. திடீர்னு காணாம போயிருவாங்க. எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு ரூம்ல இருந்து வருவாங்க. ஆனா எப்படி அந்த ரூம் உள்ள போனாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கார அக்கா கிட்ட வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க 2 நாளைக்கு. நாங்களும் அம்மா முன்ன மாரி மாறிட்டாங்கன்னு நெனச்சோம். ஆனா அவங்க போன அப்புறம் அம்மாவ காணோம். அப்பாவும் டாக்டர் அங்கிள பார்க்க போயிட்டாரு. திடீர்னு என் பக்கத்துல இருந்த நான்சிய காணல. அப்போ தூரத்துல அவ ட்ரெஸ் தெரிஞ்சது. அங்க போனபோது தான் தெரிஞ்சது அவ அம்மாவ பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான்னு. நானும் பின்னாடியே போனேன். அந்த ரூம்குள்ள போனாங்க. எதையும் பார்க்காம ஒரு லேம்ப கீழ இழுத்தாங்க. அப்போ ஒரு டோர் வந்துச்சு. நாங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கப்போவே, அது மூடிடுச்சு. எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நாங்களும் கொஞ்ச நேரம் வெளியவே இருந்தோம். அப்போ டோர் பெல் அடிச்சதும் போய் பார்த்தா, டெலிவரி பண்ற அங்கிள் வந்து அம்மாவே கேட்டாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட, "அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அப்புறம் வாங்கன்னு" சொல்லிட்டோம். அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் என் நான்சி என்னை விட்டு போயிட்டா. அப்படி என்ன நடந்துச்சு டெய்சி என்று ஸ்ரீ கேட்க, அக்கா நாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்க முடிவு பண்ணோம். என்னன்னு தெரியல. உள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அங்கேயே இருக்கலாமா வேண்டாமான்னு வேற தெரியல. திடீர்னு கதவு உடைக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க பயந்துட்டு எங்க ரூமுக்கு போய் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டோம். 2 மினிட்ஸ்க்குள்ள கதவு உடைஞ்சு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஓநாய் சத்தம் மாதிரி கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல எங்க ரூம் உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நாங்க 2 பேரும் அழுகைய கட்டுப்படுத்திட்டு வாய கை வச்சுட்டு மூடிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு கை மாரி ஒண்ணு வந்து என்ன புடிச்சு இழுத்துச்சு. நான்சி என்ன புடிக்க, அவள இன்னொரு கை புடிச்சது. எங்கள வெளிய இழுத்தது. என்னன்னே தெரியல. ஏதோ மிருகம் மாரி இருந்துச்சு. ஆனா மனுஷன் மாரி நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொன்னா மோப்பம் பிடிச்சது. ஆனா அதுக்கு மேல எங்க அம்மா ட்ரெஸ் இருந்துச்சு. உடம்பு பத்தாம எல்லாமே கிழிஞ்சிருந்துச்சு. நாங்க 2 பேரும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கப்போ, அந்த மிருகம் எங்கள பார்த்து ஊள விட ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் என்ன ஒரு இடத்துல விட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே நான்சிய அவ கதற கதற அவளோட கழுத்த கடிச்சு ரத்தத்த குடிச்சுச்சு. அப்புறம் அவளே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நகர தோணல. எந்த சத்தமும் இல்லாம அப்படியே சிலை மாரி நின்னுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வெளிய ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த மிருகம் அப்படியே வெளிய போறப்போ, அப்பா உள்ள வந்து என்ன அமைதியா வெளில கூட்டிட்டு போனாரு. எனக்கு அழுகையா தாங்க வந்துச்சு. என் நான்சி என் கண்ணு முன்னாடியே இப்படி கொடூரமா அந்த மிருகம் செஞ்சிருச்சு. அப்பா பயத்துல இருக்க கட்டி பிடிச்சுட்டேன். அப்போ திரும்ப அந்த மிருகம் வந்துச்சு. அப்ப கரண்ட் வந்துச்சு. வீடெல்லாம் லைட் எரிய ஆரம்பிச்சுச்சு. உடனே அந்த மிருகம் மூளையிட ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் அசையாம அப்படியே நின்னோம். அப்பதான் தெரிஞ்சுச்சு அதுக்கு கண்ணு தெரியலன்னு. கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஆனா அடுத்த செகண்ட் அது மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க கிட்ட வர்றப்ப வெளிய பெல் அடிக்க சத்தம் கேட்டுச்சு. அந்த டெலிவரி அங்கிள் சவுண்ட் கேட்டுச்சு. உடனே இதுவும் வெளிய வந்த சத்த பக்கம் போயிடுச்சு. அப்போ அப்பா என்னைய கிச்சன் கூட்டிட்டு போய் அங்க இருந்த சமையல் எண்ணெய எடுத்து எங்க 2 பேர் மேலயும் ஊத்தி விட்டுட்டு மெதுவா வெளிய வந்தோம். அப்போ அந்த மிருகம் ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல பயப்படாத டெய்சி. நான் இருக்கேன் பாரு. உனக்கு ஒண்ணும் ஆகல என்றாள் ஸ்ரீ. அக்கா அது டெலிவரி அங்கிள் தலைய அப்படியே பாம்பு முழுங்குற மாரி முழுங்கிட்டு இருந்துச்சு. அப்பா மெதுவா பின்வாசல் வழியா வெளிய கூட்டிட்டு வரலான்னு இருந்தப்போ, மறுபடியும் அது எங்கள பார்த்து வர ஆரம்பிச்சுச்சு. அப்போ அப்பா, நான் அத சமாளிக்கிறேன். நீ போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோ. இந்தா எண்ணெய். உன் மேல அப்பப்போ ஊத்திக்கோ. எந்த சத்தமும் வராம இருந்துக்கோ. ஜாக்கிரதை என்றார் அவர் அப்பா. எதிர் திசையில் ஓடிய ராபர்ட்டை நோக்கி வந்தது. அவனை தூக்கி பந்து போல அடிச்சுச்சு. நானும் அந்த கபோர்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டேன். அதுவும் வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு போயிடுச்சு. எனக்கு வெளிய போகவும் பயம். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க சொன்ன அப்புறம் தான் அப்பா உயிரோட இருக்காருன்னே தெரியுது அக்கா. ப்ளீஸ் எனக்கு அப்பா மட்டும் கொடுத்துருங்க அக்கா என்றாள் டெய்சி. இங்கே பாரு அழறத நிறுத்துமா. நீ இப்படி அழுதா உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? இல்ல நான்சிக்கு பிடிக்குமா? சரி அந்த மிருகம் எங்க போச்சு அதுக்கப்புறம்? ஆமா அந்த மிருகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்திருக்கேன் என்றாள் ஸ்ரீ. இல்லக்கா நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல. அதுக்கு பெருசா 2 கொம்பு கூட இருந்துச்சு. நைட் முழுசும் அங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு. காலையில ஆனா உடனே அது எங்கேயோ போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வெளிய வர பயமா இருந்துச்சு. அதான் அங்கேயே இருந்துட்டேன். நைட் ஆன உடனே மறுபடியும் வந்துச்சுக்கா. அதே மாரி சுத்தி சுத்தி பார்த்துச்சு. மோப்பம் புடிச்சுட்டே இருந்துச்சு. நான் எண்ணெய அப்பப்போ ஊத்திட்டே இருந்தேன். அதனால என்ன கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துல தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா என்று அழுகையோட முடித்தாள் டெய்சி. மச்சான் என்னடா இந்த பொண்ணு ஏதோ த்ரில்லர் மூவி கதையெல்லாம் சொல்றது. இத நம்பலாமா வேண்டாமா என்றான் ரவி. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு கதை மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்றதும் உண்மைன்னு தோணுது என்றான் அசோக். சரி இப்போ என்ன பண்ணணும் என்று அந்த வீட்டுக்கு வெளியில் ஜீப்பை நிறுத்திய ரவி கேட்டார். நீ கவனிச்சியா அந்த மிருகம் நைட் மட்டும்தான் வந்திருக்கு. பகல் டைம்ல வரல. அப்போ அதுக்கு ராத்திரி மட்டும்தான்.
வெளியே வர பவர் இருக்கும் போல. நாம முதல்ல டெய்ஸி சொன்ன ரூமை செக் பண்ணலாம். அங்க ஏதாவது கிடைக்குமான்னு எனக்கு தோணுது. வா போகலாம். இருவரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்து அந்த வீட்டின் மேப் துணையோடு அந்த ரூமை தேடி கண்டுபிடித்தனர். டெய்ஸி சொன்னது போல் அங்க இருந்த ஒரு விளக்கை கீழே இழுக்க அங்கு பேஸ்மெண்ட் நோக்கி ஒரு கதவு திறந்தது. அதில் உள்ளே நுழைந்த இருவருக்கும் கண்ட காட்சி அவர்களை குளிர்நடுங்க வைத்தது. அந்த இடம் முழுவதும் ஏதோ சூனியம் செய்ய பயன்படும் இடம் போல இருந்தது. பலவித மிருகங்களின் தலைகள் தொங்கிக் கொண்டு இருந்தன. அந்த ரூம் முழுவதும் துர்நாற்றம் அடித்தது. டே மச்சான், பயங்கரமா நாறுதுடா, முடியல என்னால என கர்ச்சீப்பை கட்டிக்கொண்டு இருவரும் ஆளுக்கு ஒரு புறம் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு ஒரு டைரியும் ஒரு போட்டோவும் கிடைத்தது. அதில் இன்னும் பல ரகசியங்கள் அடங்கியிருந்தது. அசோக், இங்க பாரு இந்த போட்டோவை. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பார்த்தா லிசா மாதிரியே இல்ல என்றான் ரவி. ஆமா ரவி, இத பத்தி நாம ஒரு ஆள் கிட்ட தான் விசாரிக்க முடியும். வா இப்போவே போய் பார்க்கலாம். இரு, அதுக்கு முன்னாடி இந்த ரூம் முழுசா ஒரு இடம் விடாம போட்டோ எடுத்துரு. இந்த டைரியில மேரின்னு போட்டிருக்கு. அது யாருன்னு விசாரிக்கணும். சீக்கிரம் வா, நமக்கு நேரம் இல்ல. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வேற வந்துரும் என்றான் அசோக். சரி இரு, நான் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறேன். உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுதான்னு பாரு என்றான் ரவி. அவர்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினர். முதலில் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் தான் மற்றவர்களுக்கு போன உயிர் வந்தது. உள்ளே வந்த அசோக், நாம மோத போறது சாதாரண விஷயம் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோங்க. இங்க யாருக்காச்சும் பழங்கால எழுத்துக்கள் தெரிஞ்சவங்க இல்ல பேயை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க தெரியுமா? ஆமா சார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. இந்த பேய் பத்தி ரிசர்ச் பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்க ஏரியால ரொம்ப ஃபேமஸ். பேரு டாக்டர் மயில் வாகனம் என்றான் ஏட்டு. ரொம்ப நன்றி அண்ணா, அவர்கிட்ட நான் பேசணும். ஏற்பாடு செய்ய முடியுமா என்றான் அசோக். கண்டிப்பா தம்பி, நான் கேட்டு சொல்றேன். அப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு தம்பி. ராஜா சாரோட அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துட்டு போனாரு என்றான் ஏட்டி. ரவி, வா முதல்ல அதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, நமக்கு அங்க ஒரு போன் கிடைச்சதுல அது யாரோடது? இப்போ சரியாகிடுச்சா என்றான் அசோக். இல்ல அசோக், அது கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுல என்ன ரெக்கவர் பண்ண முடியும்னு தெரியல என்றான் ரவி. சரி இரு, ராஜா போன் பண்றாரு, என்னன்னு கேட்போம். ஹாய் அசோக், எப்படி இருக்கீங்க? என் நிலைமை தெரிஞ்சும் எப்படி உங்களால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுது ராஜா என்றான் அசோக். சாரி, தெரியாம கேட்டுட்டேன். சரி, நான் எதுக்கு போன் செஞ்சோனோ நான் கொடுத்த எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். இல்ல ராஜா, இப்போதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம். எப்படியும் நாளைக்கு உங்க டீம் வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ரூம் செக் பண்ணணும். அப்படி என்ன இருக்கு அதுல? உங்க குரல் ஒரே ஆர்வமும் காட்டுதே என்றான் அசோக். அதுல ஒரு பென்டிரைவ் இருக்கு. அதை பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஆமா, நாங்க தான் பாத்ரூம் கூட விடாம எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டோமே என்றான் ராஜா. அதை நீங்க நேர்ல பாருங்க. மார்னிங் ரெடியா இருங்க. உங்களுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க இங்க பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்றோம் என்றான் அசோக். ரவி, ராஜா ஏதோ பென்டிரைவ் இருக்கிறதா சொல்றான். அதுல ஏதோ இருக்க போல. முதல்ல ஒவ்வொன்னா பார்க்கலாம் என்றான் அசோக். சார், உங்களை பார்க்க ஊருக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? சரி, உள்ள வர சொல்லுங்க. உள்ளே வந்தவரிடம் அசோக், சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ராமசாமி ஐயா. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தாங்க. அந்த காட்டுப்பங்களை பத்தி கேட்டீங்களாமே, அதான் வந்தேங்க ஐயா. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாமே மறைக்காம சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்றான் அசோக். நான் டீ கடை வச்சிருக்கேனுங்க. எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இல்ல. நான் தனிக்கட்டை தான். எனக்கு ஒரு தம்பி மட்டும் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அவன் பக்கத்து ஊர்ல பொழப்பு நடத்துறானுங்க. நான் இப்ப சொல்றது எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ இந்த ஊரு இவ்ளோ பெருசெல்லாம் இல்லங்க. ஆங்காங்கே வீடு இருக்கும். மொத்தமே 15 வீடு தான் இருக்கும். அப்போதான் அந்த பங்களா கட்டுனாங்க. அங்க நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் நஞ்சம் பேரும் வேற பக்கம் போயிட்டாங்க. நானும் என்னோட பெரியப்பா முறை ஒருத்தரும் மட்டும் இங்கேயே தங்கிட்டோம். அவரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு என்றான் ராமசாமி. அப்படி என்ன நடந்துச்சு? அப்போ நடந்ததுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்றான் ரவி. தொடர்பா? எனக்கு அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க என்றான் ராமசாமி. நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்த ரவி அவரிடம், இந்த கடைசியா நடந்த கொலைகள் வெளியே யாருக்கும் தெரியாது. நீங்களும் வெளியே சொல்லக்கூடாது, சரியா என்று ரவி சொல்லிக் கொண்டிருக்க எந்த பதிலும் வராதால் அவரின் முகத்தையே பார்த்தார். பேய் அறிந்தது போல் இருந்தார் அவர். ஐயா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஐயா, அது வெளியே வந்துருச்சு. இனி எவ்வளவு பழி விழும்னு தெரியலையே. மகமாயி, நீ தான் இந்த பிள்ளைங்க எல்லாரையும் காப்பாத்தணும் என்றான் ராமசாமி. என்ன சொல்றீங்க? என்ன வெளியே வந்துருச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா என்றான் அசோக். சொல்றேங்க, நான் முன்ன சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய ஊரெல்லாம் இல்ல. முக்கால்வாசி காடுதான். அருமையா இருக்கும். காட்டுக்குள்ள ஓடுற ஓடையில மூழ்கி எந்திரிச்சாவே எல்லா நோவும் காணாம போயிடும். அவ்வளவு மூழ்கி நிறைஞ்ச காடு. வாசனையே அருமையா இருக்கும். இந்த காட்டுல அப்போ ஒரு காட்டுவாசி ஆளுங்க இருந்தாங்க. அவங்க
தேன் மூலிகை மாதிரி பொருட்களை வித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்க ஊர் ஆளுங்க பக்கத்து ஊர்ல இருந்து வயல் தோட்டம் போய் வேலை செஞ்சுட்டு வருவோம். எனக்கு அப்போ 8 வயசு இருக்கும். அங்க அந்த பங்களா வீடு கொஞ்சம் காட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்தை வெட்டி தான் கட்டுனாங்க. காட்டுவாசிங்கிறாங்க. எவ்வளோ தடவை சொல்லியும் கேட்கவே இல்ல. அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஆள் குடியிருக்க வந்தான். அவன் ஒருத்தனுக்கு அவ்ளோ மரத்தை வெட்டி அந்த பங்களாவ கட்டுனாங்க. இந்த ஊர்க்காரங்க ஒருத்தருக்கும் புடிக்கல. இருந்தாலும் எங்களால என்ன செய்ய முடியும்? விட்டுட்டோம். அதுவே எங்களுக்கு வினையா வந்து தெளிஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆள் யாராச்சும் கிடைக்குமான்னு அந்த ஆள் கேட்க வந்தான். எல்லாரும் வயலுக்கு வேலைக்கு போறதால ஒருத்தரும் போகல. அவரும் போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுவாசிகளும் சரி எங்க ஊர் பசங்களும் காணாம போனாங்க. எங்க ஊர்ல ஒரு சர்ச் இருக்கும். இப்ப இருக்கே அதுதான். ஆனா சின்னதா இருக்கும். ஒரு பாதிரியார் இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுசன். அவர்தான் அந்த பங்களாக்காரனுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோன்னு நெனச்சு, எங்க ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னாரு. அவங்களும் காட்டுவாசி பெரியவங்களோட பேசி, ஒரு நாள் அந்த பங்களாவுக்கு பாரதியார கூட்டிட்டு போனாங்க. அங்க அந்த ஆள் எங்கேயுமே இல்ல. ஆனா ரொம்ப மோசமான வாடை மட்டும் அடிச்சதால, வீடு முழுசா தேடுனப்போ, நீங்க இப்ப சொன்ன மாரி எலும்புங்க மட்டும் கெடைச்சிருக்கு. யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஏதாச்சும் மிருகம் வந்திருக்குமோன்னு எல்லாரும் நெனச்சாங்க. ஆனா எங்க காட்டுலயும் மிருகம் எதுவும் இல்ல. எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியல. அப்ப வீடு முழுசும் தேடுறப்போ ஒரு ரகசிய அறை கண்டுபிடிச்சாங்க. அதுல நெறைய சூனியம் பண்ற மாரி பொருட்கள் கிடைச்சுச்சு. எல்லாருக்கும் அந்த ஆள் தான் ஏதாச்சும் செஞ்சிருக்கும்னு யோசிச்சாங்க. அங்க இருந்த புத்தகத்துல என்னமோ எழுதி இருந்துச்சு. ஆனா எங்க ஆளுங்க யாருக்கும் படிக்க தெரியாது. அதனால பாரதியார் கிட்ட அதை எடுத்து குடுத்துட்டோம். அந்த புத்தகத்துக்கு கீழ இன்னொன்னு ரத்தக்கறை படிஞ்சு இருந்துச்சு. அதுல இருந்தத படிச்சாரு. வெண்டிக்கோ. அதுல வெண்டிக்கோன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அத எங்களுக்கு காட்டுனாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதுல படிச்சுட்டு இருந்தாரு. என்ன இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா ரொம்ப பதட்டமாயிட்டாரு. எங்க ஊர் பெரிய ஐயா கிட்ட ஏதோ தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு. அவர் மூஞ்சிலயும் பயங்கர பதட்டம் இருந்துச்சு. அப்புறம் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. எல்லாரையும் அவசரமா அங்கருந்து கூட்டிட்டு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஊரு கூட்டம் போட்டு பொம்பளைங்களையும், குழந்தைங்களையும் கூட்டிட்டு அவங்க சொந்தத்தோட வீடுங்களுக்கு போக சொன்னாங்க. அப்போ எங்க பெரியம்மா எங்க அக்காவ காணோம்னு வந்து சொன்னாங்க. அப்போதான் தலைவர் எல்லாருக்கும் உண்மைய சொன்னாரு. அவங்க யாரும் இனி திரும்பி வரமாட்டாங்க. அவங்க உடம்பு கூட நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. மத்தவங்க உயிரோட இருக்கம்னா, நான் சொன்ன மாரி எல்லாம் செய்யுங்க. இந்த விஷயம் இப்போதைக்கு வெளில தெரிய வேண்டாம். என் கூட இப்போ இளவட்ட பசங்க வாங்க. நாம இப்பவே காட்டுக்குள்ள போகணும். சீக்கிரம் நமக்கு. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு என்றார் தலைவர். என்ன சொல்றீங்க? அப்போ என் புள்ள வரமாட்டாளாம். என்னாச்சு அவளுக்கு? என்று பெரியம்மா அழ ஆரம்பிக்க, மற்றவர்களும் அழுதனர். அவர்களை சமாதானப்படுத்த முடியாம தலைவர் உண்மைய சொன்னாரு. நம்ம இப்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கோம். அது பேரு வென்டிகோ அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்தா நம்ம உயிரோட நிக்க முடியாது. அது ஒரு சாத்தான். நம்ம ஊர இப்போ பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த பங்களாக்காரன். அதுகிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் சொல்றேன். 2 பேரும் பக்கத்து ஊருக்கு போய் தலைவர பார்த்து இப்போ நான் சொன்னத அப்படியே சொல்லுங்க. நைட் யாரும் வெளிய வரக்கூடாது சொல்லுங்க. அப்புறம் ஊரு முழுசும் சாயந்தரமே பந்தம் எரிய ஆரம்பிக்கணும். வெளிச்சத்துக்கு நாம தப்பிக்கிற வழி இருக்கு. ஆனா தப்பி தவறி யாரும் வெளிய வர வேண்டாம்னு சொல்லுங்க. பந்தம் மட்டும் அணியக்கூடாது. சீக்கிரம் போங்க. இப்பவே 3 மணி ஆச்சு. கிளம்ப வரேங்க. சீக்கிரம் உங்களுக்கு தேவையானத எடுத்துட்டு கிளம்புங்க. 1 மணி நேரத்தில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நானும் அம்மா கூட எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பெரியப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி 2 அண்ணா போய் காட்டுவாசிங்கள அவங்க உடைமைகள எடுத்துட்டு எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க நிலைமை ரொம்ப பாவம். எங்களை விட நெறைய பேர் காணாம போயிருந்தாங்க. அவங்க எல்லாரும் தேடி தேடி ரொம்ப களைச்சிருந்தாங்க. எங்க ஐயா தான் சமாதானம் செய்து அவங்க ஊர் பெண்கள், குழந்தைகள், மூத்தோர் எல்லாரும் வேற பக்கம் அனுப்பி வச்சுட்டாங்க. எல்லாரும் போன உடனே அந்த மிருகத்த என்ன பண்றது தெரியாம எல்லாரும் மாலை சுத்திட்டு இருந்தாங்க. அத சாதாரணமா கொல்ல முடியாதுன்னு பாரதியார் சொல்லி இருந்தாரு. இப்பொழுதும் சாய் எல்லாரும் பந்தம் ஏத்த ஆரம்பிச்சாங்க. யாரும் நடுவுல வந்து எண்ணெயெல்லாம் ஊத்த முடியாதுன்னு காட்டுவாசி பெரியய்யா அவங்க செய்யற ஒரே சில விஷயங்கள வச்சு பந்தம் ஏத்துனாங்க. 2 தலைவர்களும் யாரையும் வெளிய வர வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியா பிரிஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நைட் எல்லாம் எல்லாருக்கும் தூங்காம மாறி மாறி முழிச்சிட்டு இருக்கிறதா இருந்தது. அப்போ நடு இரவில் எல்லாருக்கும் அந்த சத்தம் நல்லா கேட்டுச்சு. அது ஒரு ஓநாய் ஊளையிடுற மாரி. ஆனா இது ரொம்ப கொடூரமான சத்தமா இருந்துச்சு. நேத்து இந்த மாரி எதுவும் கேட்கல. அப்போதான் புரிஞ்சுச்சு. அது பயங்கரமான பசியில இருக்குது. அதுவும் அதனோட சத்தம் காட்டுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் காட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா இந்த மாரி ஒண்ணுமே அவங்க பார்க்கலையே. கொஞ்ச நேரத்துல ஆடுங்க, மாடுங்க எல்லாம் கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல மனுஷங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. 2 நிமிஷத்துல அதுவும் நின்னுடுச்சு. எல்லாருக்கும் என்ன செய்றதுன்னே தெரியல. வெளிய போகவும் பயமா இருந்துச்சு. காலைல வர பொறுமையா இருப்போம்னு இருந்தாங்க. அப்ப பொழுது விடியறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஊள சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எதுவும் இல்ல. பொழுது விடிஞ்சிடுச்சு. வெளிய போய் பார்த்தா ஊரே சின்ன பின்னமாயி இருந்துச்சு. பந்தம் ஏத்தாத இடத்துல இருந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் கொடூரமா உடம்பைய கிழிச்சு போட்டிருந்துச்சு. எல்லாருக்கும் அழுகையே வந்துருச்சு. அப்புறம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு.
1 மணி சத்தம் கேட்டதே யாரு அதுன்னு எல்லாரையும் கேட்க, அப்போதான் என் பெரியப்பா பையனையும் அவன் தோழனையும் காணோம்னு தெரிஞ்சது. எல்லாரும் தேடுறப்போ ஒரு எலும்புக்கூடு மட்டும் சாப்பிட்டு மிச்சம் போட்ட மாரி இருந்துச்சு. அதோட உடைமைகளை பார்க்கிறப்பயே தெரிஞ்சுச்சு அது என்னோட பெரியப்பா பையனோடதுன்னு. எல்லாருக்கும் கோவம் வந்தாலும் இன்னொருவன் எங்க போனான்னு தெரியாம இருந்தப்பதான் ஊரின் இன்னொரு பக்கத்துல இருந்து ஐயான்ற சத்தம் கேட்டது. அங்க போய் பார்த்தா அண்ணா அங்க இருந்திருக்காரு. பயத்துல மயக்கம் போட்டுட்டாரு. அவர் மயக்கம் தெளிய வச்சு விவரம் கேட்டப்பதான் அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க. ஐயா நானும் தேவனும் உள்ளதாங்க இருந்தோம். ஆனா செவப்பி கத்துற அவனால கேட்க முடியல. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வெளியே போயிட்டான். செவப்பி அவன் வளர்க்குற நாய். கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இருப்பே கொள்ளல அவன் தனியா விட்டதுக்கு. அப்புறம் நானும் அந்த சத்தம் வந்த திசைய பார்த்து குத்து மதிப்பா போனேன். அப்போ நம்ம தேவன அந்த ராட்சசம் புடிச்சு அவன் கதற கதற அப்படியே சாப்பிட்டுச்சுங்க ஐயா. நானும் இதெல்லாம் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்தேன். அது முன்னாடி தனியா போறது நல்லா இல்லன்னு புரிஞ்சுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது என்ன பார்த்து வர ஆரம்பிச்சது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எப்படி என்ன பார்த்து நேரா வருதுன்னு தெரியாம இருந்தேன். அப்பதான் புரிஞ்சுச்சு அது நம்ம வாடைய வச்சு வருதுன்னு. ஆமாங்கய்யா. எனக்கு அப்போ பயத்துல வேற பயங்கரமா வேர்த்து போச்சு. அந்த வச்சு மோப்பம் புடிச்சு வந்திருக்கு. எனக்கு பயத்துல எதுவும் பண்ண தோணல. தப்பிச்சு போன்னு கூட ஓட ஆரம்பிச்சுட்டேன். அது நான் எடுத்து வைக்கிற 4 எட்ட ஒரே தாவுல வந்துருச்சு. எனக்கு உசிரே போயிடுச்சு. அப்பதான் பக்கத்துல பந்தம் இருந்துச்சு தெரிஞ்சுச்சு. எப்படியாச்சும் அதுகிட்ட போற வர கருப்பனை கும்பிட்டு ஓடுனேன். அதுவும் விடணுமா இல்ல. மயக்கம் ஒரு பக்கம் எப்படியோ மயங்கறக்குள்ள அந்த பந்தத்தை எடுத்துட்டேன். அதனாலதான் இப்போ உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன். சரி அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு என தலைவர் கேட்க, ஐயா அது 7ல இருந்து 8 அடி உயரத்துல இருந்துச்சு. உடம்பு ஒரு பயில்வான் 4 பேரை சேர்த்து வச்ச மாரி இருந்துச்சு. அது சாதாரணமா அழிக்க முடியாதுங்க என்றான் கண்ணன். சரி இனி என்ன பண்றது? அந்த சாத்தானை எப்படி அழிக்கிறது ஐயா? என காட்டுவாசி தலைவர் கேட்டார். அதுக்கு வழி இருக்குது தலைவரே. ஆனா கொஞ்ச நாள் ஆகும் என்றவாறு வந்தார் பாதிரியார். என்ன சொல்றீங்க ஃபாதர்? கொஞ்சம் புரியுற மாரி சொல்லுங்க என்றார் தலைவர். நேத்து நாம அங்க இருந்து ஒரு புத்தகம் எடுத்துட்டு வந்தோமே ஞாபகம் இருக்கா? அத முழுசா படிச்சேன். அதுல அத பத்தி தெளிவா இருந்திருக்கு. அது அந்த பங்களாக்காரனோட டைரி தான். அவன் எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்கான் என்றான் ஃபாதர். அப்போ அத அழிக்கிறதுக்கு வழி இருக்குதா ஃபாதர்? என்ற காட்டுத் தலைவர் கேட்க, இல்ல. ஆனா அதுக்கு எங்க போய் கேட்கணும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு கடுதாசி எழுதி போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு பதில் வருதோ அவ்வளோ நல்லது என்றார் ஃபாதர். ஃபாதர் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் என்றார் தலைவர். சொல்றேன் கேளுங்க. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது அந்த பயங்கர பங்களாக்காரனது தான். அவன் ஏதோ வெளிநாடு எல்லாம் சுத்திட்டு இருந்திருக்கான். என்ன வேலைன்னு தெளிவா தெரியல. அப்போதான் அவனுக்கு உடம்புல ஒரு கட்டி இருக்கணும். அது என்ன பண்ணாலும் சரியாகல. அவனும் நிறைய மருத்துவர் பார்த்து சோர்ந்து போயிட்டான். இப்படியே இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவோம்னு நினைச்சிருக்கான். அப்போதான் வெளிநாடுகள்ல பிளாக் மேஜிக்ன்னு சொல்ற சூனிய பத்தி கேள்விப்பட்டு அத வச்சு எப்படியாவது அவன சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கான். ஆனா அவன் செஞ்ச தப்பு அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம விட்டுட்டான். அவனுக்கு ஏவல் செய்ய குழந்தைங்கள பலி கொடுக்கணும்னு அந்த ஊர்ல இருந்த குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து பலி கொடுத்திருக்கான். குழந்தைங்கள இழந்தவங்க இதை எப்படியோ கண்டுபிடிச்சு வருவதற்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அப்புறம் மறுபடியும் சூனியம் செய்றவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கான். அவங்களும் பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். இங்க வீடு கட்டலாம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஊர்க்காரங்களும் ரொம்ப அப்பாவி. சீக்கிரம் ஏமாத்தலான்னு இருந்தான். அவனுக்கு ரேமம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. அவன் சீக்கிரமா வேலை ஆரம்பிக்குன்னு நினைச்சிட்டு இருந்தப்போதான், நீங்க யாரும் அவன மோசமா நினைக்க ஆரம்பிச்சீங்க. அவ்வளோ சீக்கிரம் இங்க எதுவும் அவனால செய்ய முடியாதுன்னு நினைச்சான். என்ன செய்ய நினைச்சாலும் அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி யாருக்கும் தெரியாம பழிக்கு தேவையான ஆட்களை தூக்குறதுன்னு தெரியாம இருந்தான். காசு நிறைய கொடுக்குறேன்னு சொல்லியும் உங்க ஊர்ல இருந்து ஒருத்தரும் போகல. அதனால இன்னும் கோபம் வந்துடுச்சு. எப்படியாச்சும் பழி கொடுக்கணும்னு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் வெண்டிக்கோ வச்சு ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சிருக்கான். அது ஒரு வகை சாத்தான். ஆனா அவன் அத பத்தி தெரிஞ்சுக்காம அவனோட உடம்புல அதை ஏத்திட்டு யாரெல்லாம் அவனை அழிக்க முடியாது. அவரோட உடம்பு பயங்கர சக்திசாலி ஆகிரும். எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அதுக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாம் தயார் செஞ்சு அவனை வெண்டிக்கோவா மாத்திக்கிட்டான். அவ்வளவுதான் அந்த டைரியில இருந்துச்சு என்றார் ஃபாதர். அப்போ அதை அழிக்கிறதுக்கு வழி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நான் சொன்னேனே கடுதாசியை அனுப்பியிருக்கேன். என்னோட மேலிடத்தில் இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்தா அவங்க இங்க வந்து நமக்கு உதவி செய்ய கூட ஆள் வருவாங்க. ஆனா அந்த கடுதாசி எவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ அவ்வளவு நல்லது. ஸ்பீட் போஸ்ட் தான் போட்டிருக்கேன். எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. அவரை நம்புங்க. இப்போதைக்கு நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. அதுவரை கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஒண்ணே ஒண்ணு, அது வெளிச்சம் சின்னதா இருந்தாலும் அந்த இடத்தை நெருங்காது என்று எல்லாவற்றையும் கூறிவிட்டு ஃபாதர் கிளம்பிவிட்டார். எல்லோருக்கும் அந்த பங்களாக்காரன் மேல்
சொல்லிலடங்காத கோபம் வந்துச்சு. இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தாங்க. இன்னும் 2 நாளைக்கு அதே மாரி ஊர்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் பந்தம் வச்சாங்க. ஆடு, மாடு, கோழின்னு எல்லாருமே பத்திரமா இருக்கிற மாரி செஞ்சாங்க. அந்த சாத்தானுக்கு கோவம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. அது மனுஷங்கள மட்டும் தான் சாப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு வழி இல்லாம ஊருக்குள்ளேயே வர முடியாதுன்னு பயங்கர கோவத்துல காட்டுக்குள்ள இருக்க மிருகங்கள எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒண்ணு கூட சாப்பிடல. இதே மாரி 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது. பக்கத்து ஊர்ல வெளியில தூக்கிட்டு இருந்தவங்கள கொடூரமான முள்ள கொன்னு சாப்பிட்டுருக்குன்னு. இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாதுன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஃபாதர கூப்பிட்டு என்ன பள்ளின்னு கேட்டாங்க. ஆனா அவருக்கு வரவேண்டிய தபால் இன்னும் வரவே இல்ல. அதனால இனிமே பொறுமையா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு காட்டுக்குள்ள அதனோட இடத்த தேடி கண்டுபிடிக்க முடிவு செஞ்சாங்க. 4 பேர் கொண்ட குழுவா காட்டுக்குள்ள போக முடிவு செஞ்சாங்க. காடு முழுசும் தேடியும் எதுவும் கிடைக்கல. அந்த காட்டுல குகை எதுவும் பெருசா இல்ல. அப்போ அது எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியாம எல்லாரும் சோர்ந்து போய் இருக்கப்போ, அந்த கூட்டத்துல ஒருத்தன அது ஞாபகம் வந்துச்சு. "ஏலே முத்து, நீ அந்த வேர் மரத்த சுத்தி இருக்க இடத்தையே நீ தானே பார்த்த? அந்த மரத்துக்கு கீழ பாத்தியால?" "இல்ல கருப்பா, அந்த இடத்துல எல்லா இடமும் பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போனான்னு போனேன். அந்த மரம் சுத்தி ஒரே இருட்டா இருந்துச்சு. எப்பவும் அந்த இடம் வெளிச்சமா இருக்கும். ஆனா இப்போ அந்த இருட்டு ஏதோ வித்தியாசமா இருக்கு. அதுதான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு அதுகிட்ட போலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க, நமக்கு நேரம் இல்ல. பொழுது போறதுக்குள்ள ஊருக்குள்ள போகணும்" என்றபடி அனைவரும் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவங்க வர்ற வழியில புதுசா ஒருத்தர் வர்றத பார்த்துட்டு அவர்களும் சென்ற கருப்பு, "யாருங்க நீங்க? இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்க. நாங்க இப்போ இங்க இருக்க நிலைமையில யாரையும் ஊருக்குள்ள அனுமதிக்க இல்ல. எங்க ஊர் நிலைமை அப்படி இருக்கு. நீங்க யார பார்க்க வேண்டும் சொல்லுங்க." "ஐயா, நான் இந்த ஊரு ஃபாதர பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயமா மேலிடம் என்ன இங்க அனுப்பியிருக்கு. உங்க ஊருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா?" என்றார் வந்தவர். அவர்களும் அதற்கு மேல் நேரம் கடத்தாமல் ஊர் தலைவர் வீட்டிற்கு கூட்டி வந்தனர். அங்கேதான் ஃபாதரும் இருந்தார். அவருக்கு எந்த தபால் வந்தாலும் நேரம் கடத்தாமல் அங்கே கொண்டு வரும்படி சொல்லி வைத்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் ஃபாதர் வந்து கூப்பிட்டார். "பீட்டர், நீயா? வா வா, என்ன விஷயம்? நீயே வந்திருக்கனா ரொம்ப முக்கியமானதா இருக்கும். என்ன விஷயம்? பெரிய ஃபாதர் என்ன சொன்னார்?" கேட்டார் ஃபாதர். "உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஃபாதர். விவரம் கொஞ்சம் ஆபத்தானது தான். அதான் உங்ககிட்ட நான் சொல்றது அவங்களுக்கு புரியிற மாரி நீங்க சொல்லிருங்க" என்றவன் அவரை தனியே அழைத்துச் சென்று பேசினான். அதைக் கேட்டதும் அவர் தேகம் நடுக்கம் கொண்டதை அனைவரும் கவனித்தனர். பின் தலைவரிடம் வந்தவர், "ஐயா, ஒரு சின்ன வேலை. அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ போய் முடிக்க சொல்லுங்க." "நீங்க சொல்லுங்க ஃபாதர். அப்படி என்ன விஷயம்? வந்தவர் என்ன சொன்னாரு?" "விஷயம் விபரீதமா இருக்கும் போலயே" என்றார் தலைவர். "ஆமாங்க ஐயா. ஒரு 4 பேர அந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அங்க அந்த பங்களாக்காரனோட உடம்பு இருக்கும். கவனம், அது நம்ம சாதாரண உடல் மாரி இருக்காது. எந்த நிலைமையில வேணாலும் இருக்கும். அத பார்த்த உடனே அதை எரிக்க சொல்லிருங்க. சாத்தானுக்கு தங்க இடம் கொடுத்த அந்த உடல் இருக்கக்கூடாது." "சரிங்க, நான் இப்பவே ஆள் அனுப்புறேன். இருங்க ஐயா" என்றார் தலைவர். ஆட்களை அனுப்பி வைத்த தலைவர் ஃபாதரிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஃபாதர் அங்கு இருந்த அனைவரையும் அழைத்து பீட்டர் சில நிமிடங்களுக்கு முன்னால் கூறிய செய்திகளை கூற ஆரம்பித்தார். அந்த காலத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் காட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தான். சாப்பிட்ட மிருகங்கள் இல்லாதால் அந்த வழியாக வந்த மனிதர்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சான். இப்படியே பல வருஷம் போச்சு. அந்த காட்டில் மனிதர்கள் போறதே குறைஞ்சிடுச்சு. அதனால சாப்பிட எதுவும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தான். இதோட பின்பும் அவன் கொடூர ஆன்மாவாக மாறி மனிதர்களை வேட்டையாட ஆரம்பித்தான். அவனை வெண்டிக்கோ என மக்கள் அழைத்தனர். ஒரு சில புனித சாதுக்கள் அவனின் ஆவியை அழிக்கும் விதத்தை கண்டறிந்து அழித்தனர். புனிதர்கள் போல சாத்தான்களை வழிபடும் ஒரு சிலர் அவனுக்கு திரும்ப உயிர் பெறும் வழியை கண்டறிந்து அவனை உயிர் பெற வைத்தனர். அவ்வாறு உயிர் பெறும் அவன் ஒரு உடலை அதன் கூடாக மாற்றி அதில் கக்கூன் போல வந்து பின் கக்கூனான அந்த உடம்பின் தோலை உரித்துவிட்டு அதன் முழு உருவத்தையும் அடைந்துவிடும். ஒரு பட்டாம்பூச்சி அதன் கூட்டை விட்டு வருவது போல இப்பொழுது மனிதன் போல் அல்லாது மிருகமும் அல்லாத ஒரு நிலையில் இருக்கும். மனிதர்களை உணவாக கொள்ளும். சாத்தான்களை வழிபடும் ஒரு சிலர் இதனையும் வழிபட ஆரம்பித்தனர். இதற்கு இறப்பு என்பது கிடையாது. மனிதர்களை உண்ண உண்ண அதனது சக்திகள் பெருகி அழிவு இல்லாமல் இருக்கும். அதன் தேவைக்கேற்ப எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் அதன் கூடாய் மாற்றிக் கொள்ளும். சாத்தானைப் போலவே இதுவும் பகலில் வெளியே வராது. இரவில் மட்டுமே அதன் செயல்பாடு இருக்கும். வெளிச்சம் இதுக்கு சிறிது ஆகாது. இதனை அழிக்க ஒரே வழி, ஏதாவது ஒரு வெள்ளியிலான கூரான பொருளைக் கொண்டு புனித நீரால் சுத்தம் செய்து வெண்டிக்கோவின் இதய பகுதியில் குத்தும்போது அதன் சக்திகள் முழுமையாக அழிந்து போகும். இந்த வெண்டிக்கோ எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தி அதற்கு தேவையான இடங்களை எடுத்துக்கொள்ளும். ஒரு மனிதனை கடிக்கும்போது அவனது இரத்தத்தோடு இதனின் இரத்தமும் சேருவதால் மனிதனில் சிறிது சிறிதாக மாறுவான். முதலில் பச்சை கறிகளை மட்டுமே சாப்பிடுவான். அவனது உடம்பு சிறிது சிறிதாக மாறத் தொடங்கும். அவனது முடிகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். தோல் முற்றிலும் உரிந்து மேலே வித்தியாசமான தோல் படர ஆரம்பிக்கும். பின் அது கக்கூனாக மாறிவிடும். சில நாட்கள் கழித்து முழுமையாக வெண்டிக்கோவா அந்த கக்கூன் உடைந்து வெளியே வரும். ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை மட்டுமில்லாமல் மனிதர்களை வெண்டிக்கோவாக மாற்ற இயலும். குறுகிய நாட்களில் பாதி நாட்டை அழிக்க வல்லது. இதனை அழிக்க கடவுள் துணை இருப்பார்.
இவற்றை ஃபாதர் கூறி முடித்ததும் அந்த இடத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவரே ஊர் தலைவரிடம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை கூறிவிட்டு அந்த இரவுக்காக காத்திருந்தனர். அங்கிருந்த அனைவரின் எண்ணமும் அந்த சாத்தானை அழிக்க வேண்டும் என்று இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஃபாதர் அப்புறம் ஒரு சில பேர் போய் அந்த சாத்தான அழிச்சதா சொன்னாங்க. அதுல ஒரு சிலர் சம்பவ இடத்திலே இறந்துட்டாங்க. மீதம் இருந்தவங்களும் வயசு முடிஞ்சு போய் செத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கோடாங்கி மட்டும் இன்னும் உயிரோட இருக்கான்னு நெனைக்கிறேன். ஆனா அவர் இந்த ஊர்ல இப்போ இல்ல. அவரோட மக வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் என்றான் ராமசாமி. ஐயா, நீங்க எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. இவ்ளோ நேரம் என்ன செய்றதுன்னு தெரியாம இருந்தோம். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு விஷயம். அந்த கோடாங்கி எந்த ஊர்ல இருக்காரு என்றான் அசோக். இதுல என்ன தம்பி இருக்குது? எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன். அவ்வளவுதான். அவர் 2 ஊர் தள்ளி இருக்க தம்பிரான்புரத்துல தான் இருக்காரு என சொல்ல, அங்க போய் சொடங்கி கோடாங்கின்னு கேட்டுனாவே சொல்லுவாங்க என்றான் ராமசாமி. அசோக், என்ன பண்றது? நீ தான் சொல்லணும். இப்பவே போய் கோடாங்கிய பார்க்கலாமா? இல்ல வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா என்றான் ரவி. சரி, நான் முதல்ல அந்த கோடாங்கிய பார்த்துட்டு வந்துடலாம். அவர் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னாதான் நாமளும் அதற்கு அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியும். அந்த சொட்ட மண்டை எனக்கு ஃபோன் பண்ணி என் உயிரை எடுக்கிறான். இந்த கேஸ் என்ன ஒரு வழி பண்ணுது என்றான் அசோக். அவர்கள் இருவரும் நிமிடங்கள் கடந்து அடைந்தார்கள் அந்த ஊரை. அங்கே இறந்த ஒருவரிடம் கோடாங்கின் வீட்டை விசாரித்து நேராக அந்த வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் இருவரும் பேசாமலே அந்த வீட்டை முழுவதும் கண்களாக அளந்து எடுத்தனர். வீட்டின் உள்ளிருந்து சத்தம் கேட்க கதவை தட்டினர். அப்பொழுது கதவை திறந்து பெண்ணை பார்த்ததும் அசோக், ரவி இருவரும் வாயை பிளந்து கொண்டு நின்றனர். ஆமாங்க, கதவை திறந்தது அசோக்கோட ஆளு ஸ்ரீதான். அவர்களை பார்த்து இவளும் திருதிருவென முழிக்க ஆரம்பித்தார். பின் உள்ளே இருந்து இன்னொரு குரல் கேட்க ஆரம்பித்தது. யார் அங்கே நிற்கிறது? ஏன் எதுவும் பேசாம இருக்க ஸ்ரீ? உள்ள வரச் சொல்லு என்று ஒரு குரல் கேட்டது. உள்ள வாங்க என்று பேந்த பேந்த முழித்துக்கொண்டு உள்ளே சென்றார். கையில் மாவுடன் வெளியே வந்த பெண்மணி அவர்கள் அணிந்திருந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்துவிட்டு மரியாதையுடன், வாங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லாமா, சொடக்கி கோணாங்கிய பார்க்கணும். அவர் இருக்காரா என்றான் அசோக். என்ன விஷயம் சார்? என்னோட அப்பா தான் அவர். அவரால் பேச முடியாது. 6 மாசம் ஆகுது அவங்க எழுந்து நடந்து. 2 மாசமாகவே பேசவும் முடியல. கொஞ்ச நாளா தண்ணி ஆகாரம் மட்டும்தான் உள்ள போகுது. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே போகாதுன்னு தெரியல. ஆனா நாங்க அவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசியே ஆகணும். அதுக்கு வேற வழியே இல்லையா என்றான் அசோக். உள்ள வாங்க, அப்பா பாருங்க, உங்களுக்கு நல்ல நேரமா இருந்தா அவர் ஏதாவது சொல்லவும் வாய்ப்பு இருக்கு என்று அந்த பெண்மணி உள்ளே அழைத்துச் சென்றாள். நம்ம ஸ்ரீ புள்ளதான் பாவம். அசோக்கும் அவள் புறம் திரும்புவான் என்று எதிர்பார்த்து அவளுக்கு கழுத்து வலி வந்ததுதான் மிச்சம். எரும மாடு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க ஒருத்தி சோகமா இருக்காளே, என்ன ஏதுன்னு விசாரிச்சானா, பேபின்னு வருவல்ல, அப்போ இருக்குதுடா உனக்கு என்று மனசுக்குள்ளே கரித்துக் கொண்டிருந்தாள். இவள் திட்டிக் கொண்டு இருந்தவன் அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல அவனின் வேலையிலே கண்ணாக இருந்தான். அவர்கள் மூவரும் கோடாங்கியை பார்க்க உள்ளே சென்றனர். அவளிடம் சென்ற அசோக் பொறுமையாக, தாத்தா என்ன பாருங்க, நான் போலீஸ். எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல நிறைய உயிரை எடுத்த மிருகத்தை பத்தி ஞாபகம் இருக்கா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க தான் எங்களோட கடைசி முயற்சி. ஏன்னா அந்த மிருகம் திரும்ப வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய கொலைங்க நடந்துடுச்சு. இன்னும் நடக்க போகுது. அதை நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து தான் நாங்க அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும். அவர் ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அவள் முகபாவங்கள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருந்தது. பின் அவரின் மகளை பார்த்து ஒரு பெட்டியை காண்பித்து கண்ணசைத்தார். அவரின் மகளும் அதை திறந்த பொழுது சில துணிமணிகள் இருந்தன. அவற்றை பார்த்த கோடாங்கி ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் என்னவென்று மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அசோக் அந்த பெட்டியிடம் சென்று அந்த துணிமணி அனைத்தும் வெளியே எடுத்து வைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு டைரி கிடைத்தது. அந்த டைரியை எடுத்து அசோக் அதனுள் என்ன இருந்தது என பிரித்து படித்தான். அதனை படிக்கும் பொழுது அவனின் முக மாற்றத்தை கவனித்த ரவியும், மச்சான், அந்த டைரியில் அப்படி என்னதான் இருக்கு? தெளிவா சொல்லு என கேட்க, அசோக்கிடம், டேய், நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இப்பவே கமிஷனர் ஆபீஸ் போகணும். போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன் வா இப்போ என்றவன் அந்த கோடாங்கியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த தைரியம் மட்டும்தான் எடுத்துக்கோ இந்த தைரியம் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம் என்று அவர் இருவரும் கேட்க அவரும் இசைவாக தலையசைத்தார். பின் அந்த பெண்மணியிடம் திரும்பி, அம்மா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க யாரு? உங்க பொண்ணா என்றான் அசோக். என்ன தம்பி, அவ என்னோட அண்ணன் பொண்ணு. அவர் யாரையோ அவங்க ஊர்ல லவ் செய்யறாளாமா. அதனால அங்கேயே இருந்து இங்க அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லி முடித்ததும் அவனும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட லவ் பத்தி என்று கேட்க அவரும், அதுல என்ன தம்பி இருக்கு? பையன் நல்ல பையனா இருந்தா போதும், நானே கட்டி வச்சிருவேன். எனக்கு பிள்ளைங்களை பிரிக்கிறதெல்லாம் இஷ்டமே இல்லை என்றார். உடனே அசோக்கும், என்ன மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்க, உன்னை யாரு தம்பி வேணாம்னு சொல்லுவா? பார்க்க ராஜா மாதிரி இருக்க என்று அவரும் சொல்ல, இதை கேட்டு என்ன தெரியாமல் அப்பாவியா கூற உடனே அவனும், நான் தான் உங்க மருமகளோட லவர். நானும் அவளும் 2 வருஷமா லவ் பண்றோம். அவ காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து வீட்டுல பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. இப்போ எனக்கு பெரிய சிக்கல் இருக்கு கேஸ்ல. இது முடிஞ்சு நானே வந்து பேசுறேன்.
என்னோட அம்மா ஸ்தானத்தில் இருந்து நீங்க தான் பேசணும் என்று கூறிவிட்டு அவளை பார்த்து ஒரு சின்னையோடு சிறு புன்னகை சிந்திவிட்டு யாருக்கும் அறியாமல் கண்ணை சிமிட்டிவிட்டு சென்றான் அவளின் கள்வன். இருந்து கிளம்பிய பிறகு அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ரவியை பார்த்து அசோக்கிற்கு சிரிப்பு அடைக்க முடியாமல் வந்து கொண்டிருந்தது. டே, எதுக்குடா என்னை இப்படி சைட் அடிக்கிற? அதான் உனக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஓ, அவனா நீ? என்னை கேட்டு சிரிக்க இந்த கடைசி வார்த்தைகளை கேட்ட ரவி அவனை போட்டு கும்மாங்கத்து குத்த ஆரம்பித்து விட்டான். வண்டியை ஓரமாக நிறுத்திய அசோக்குக்கு, டே விடுடா போதும் வலிக்குது என கூற அவனை விட்டு விலகிய ரவி, ஏண்டா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உன்னால் இப்படி பேச முடியுது? அந்த ஆன்ட்டிக்கு யோசிக்க கூட டைம் தராமல் இப்படி வாயை அடைச்சிட்டு விட்டுட்டு வந்திருக்க. நம்ம வர்றப்ப பார்க்கணுமே, ஒரு அதோட குடும்பத்தோட அவங்க வாய்க்குள்ளே போகுது. அது கூட அவங்கள கவனிக்காம வாயை திறந்து வச்சு ஒன்னையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதில் அந்த புள்ள அதுவே ஷாக் அடிச்ச மாதிரி நிற்கிது என்று ரவி அவன் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருக்க அசோக் அவனது யோசனையில் உழன்று கொண்டிருந்தான். அதை பார்த்து கடுப்பான ரவி, எருமை மேலே மழை பெஞ்ச மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? 2 பேரும் என்ன நிலைமையில் இருக்காங்களே தெரியல. எனக்கு இது எவ்வளோ பெரிய ஷாக்கா இருக்கும். அப்போ அவங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்ற? இனி அந்த ராட்சசி வேற என்ன பண்ண போறாளோ? என் வேலை வேற வச்சிருக்க போறா. நீ ஈஸியா சொல்லிடுவ, என்னால அந்த மாதிரி பேச முடியாதுல்ல. ஆனா இது அவங்களுக்கு புரியாதே. இனி என் பாடு திண்டாட்டம் தான். என்னென்ன பண்ண போறாளோ பாவி கிராகதா, உன்னையெல்லாம் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்குதா என்று இப்போதெல்லாம் அவன் கவனிக்கிறானா இல்லையா என்று தெரியாமலே புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுதும் கவனிக்காமல் இருந்த அசோக்கை என்ன செய்தால் தகும் என அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு அசோக்கையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனும் அவன் பக்கம் திரும்பாமல் போக அவனையே கேட்டு விடுவது என அவனை இவன் புறம் திருப்பினான். என்னடா நான் பாட்டுக்கு பேசுறேன், நீ எதுவும் கவனிக்காம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன நடக்குது? அந்த டைரியில் அப்படி என்ன போட்டிருந்துச்சு சொல்லுடா என்றான் ரவி. அந்த டைரியில் இருந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் பக்கமாக வந்துட்டோம். நம்ம நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் கமிஷனர் முன்னாடி சொல்கிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு அசோக் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் சென்றான். இருவரும் வேகமாக கமிஷனரை பக்கம் உள்ளே சென்றனர். நீ ஃபோன் பண்ணலிருந்து உன்னை பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைரியில் என்ன இருந்தது என்றார் கமிஷனர். இவ்வளோ நேரம் நம்ம கூட தானே இருந்தான், இவன் எப்போ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணான் என்று ரவியோட மைண்ட் வாஷ் கேட்க இதற்கு முன்வரை நடந்த அனைத்தையும் கமிஷனருக்கு ஏற்கனவே கூறியிருந்தான். அந்த டைரியில் அந்த மிருகத்தை எப்படி அழிச்சாங்கன்னு தெளிவாக போட்டிருக்கு சார். நமக்கு நேரம் இல்லை, இப்போவே ஏதாவது பண்ணியாகணும் என்றான் அசோக். இந்த வெண்டிக்கோ எத்தனை மனிதர்களை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தி அதற்கு தேவையான நிறங்களை எடுத்துக்கொள்ளும். ஒரு மனிதனை கடிக்கும் போது அவன் இரத்தத்தோடு இதனின் இரத்தமும் சேருவதால் மனிதன் சிறிது சிறிதாக மாறுவான். முதலில் பச்சை கறிகளை மட்டுமே சாப்பிடுவான். அவனது உடம்பு சிறிது சிறிதாக மாறத் தொடங்கும். அவனது முடிகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். தோல் முற்றிலும் முறிந்து மேலே வித்தியாசமான தோல் படர ஆரம்பிக்கும். பின் அது கக்குனாக மாறிவிடும். சில நாட்கள் கழித்து முழுமையாக வெண்டிக்கோவா அந்த கக்குன் உடைந்து வெளியே வரும். ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை மட்டுமல்லாமல் பனி மனிதர்களை வெண்டிக்கோவா மாற்ற இயலும். குறுகிய நாட்கள் பாதி நாட்டையே அழிக்க வல்லது. இதை அழிக்க கடவுள் துணை இருப்பார். இவற்றை ஃபாதர் கூறி முடித்ததும் அந்த இடத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவரை ஊர் தலைவரிடம் அவர் என்ன செய்ய வேண்டும் என கூறியது. அங்கிருந்த எல்லோரும் எண்ணமும் அந்த சாத்தானை எப்படி அழிக்க வேண்டும் என்றிருந்தது. இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருந்தனால அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்று அவர் கேட்க, அந்த கோடாங்கி டைரியில் இருந்தது. அந்த கொடூர சாத்தானை அழிக்க எங்களது பயணம் துவங்கியது. இரவு எங்கள் அனைவரது வாழ்விலும் மறக்க முடியாத நினைவுகள் ஏற்படுத்தியது. தலைவர் ஃபாதர், அவருடன் இருந்த பீட்டர், நான் இன்னும் ஒரு 4 பேருடன் அந்த வீட்டிற்கு சென்றோம். அது பொழுது சாயும் நேரம், அதனால் அந்நேரம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று தோன்றியது. ஃபாதர் புனித நெறியும் வெள்ளினால் செய்த பெரிய சிலுவையும் சின்ன சிலுவைகள் கொண்டு வந்திருந்தார். நானும் அம்பாளுக்கு பூஜை செய்த தீர்த்தத்தையும் அம்பாளிடமிருந்து வெள்ளிகளையும் எடுத்து சென்றிருந்தோம். நேரமும் கடந்து கொண்டே இருந்தது. மெல்ல இருட்டத் தொடங்கியது. எங்களின் அனைவரின் மனதிலும் பயம் சிறிது சிறிதாக அதிகரித்தது. தீ கொளுத்த பந்தமும் தயாராக வைத்திருந்தோம். வெளிச்சம் இல்லாத அந்த மிருகம் வராது என இருட்டிலே நாங்கள் அமைதியாக இருந்தோம். காட்டிற்குள் சென்று வேட்டையாடுவது மிகவும் கடினம். ஏனெனில் காடு முழுவதும் இருட்டாக இருப்பதால் அது எங்கே வேணாலும் சென்றுவிட வாய்ப்பு இருந்தது. ஆகவே நாங்கள் அந்த வீட்டை தேர்வு செய்தோம். எப்படியும் அந்த மிருகம் இரவு முழுவதும் அலையும். எப்போதும் எங்களை மோப்பம் பிடித்து கொண்டு அந்த இடத்திற்கு வர வாய்ப்புள்ளது. எனவே நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டு அது வரும் வரை காத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஃபாதர் அனைவரிடம் பீட்டர் எங்கே என கேட்க அப்போதான் அனைவரும் ஒருவரை ஒருவர் கவனித்தனர். பீட்டர் என ஃபாதர் 2 முறை கத்தியும் எந்த ஒரு சத்தமும் இல்லை. அப்பொழுதுதான் ஊர் தலைவர் 2 பேரை சென்று பீட்டரை தேடுமாறு சொல்ல ஃபாதர் அவரை தடுத்து, இப்போ நாம யாரையும் தனியா அனுப்பக்கூடாது. அது நாமே நமக்கு செய்யற செய்வினை மாதிரி. நம்ம தனியா இருந்தா அந்த சாத்தான் நம்மளை சீக்கிரம் ஜெயிச்சிடும். அதனால என்ன ஆனாலும் யாரும் தனியா போக வேண்டாம். ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கவங்க கை பிடிச்சுக்கோங்க. யார் யார் கூட இருக்கீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நாம யாரையும் இழக்கக்கூடாது. அவர் பேசி முடிக்க தூரத்தில் ஓநாய் ஊளையிடும் சத்தம் போல் கேட்டது. மெல்ல அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் கேட்க ஆரம்பித்தது. அனைவருக்கும் அதனை எதிர்க்க தயாராக இருந்தனர். வீட்டிற்குள் மிக மோசமான வாடை வீச ஆரம்பித்தது. அது வீட்டிற்குள் வந்துவிட்டது என அறிந்து கொண்டனர். நேர நாங்கள் இருக்கும் அறைக்கு வந்து சேர்ந்தது.
அது ஒரு பெரிய சாப்பாட்டு அறை. அந்த அறையின் ஒரு பகுதியில் நிறைய ஜன்னல்கள் இருந்தது. அன்று பௌர்ணமிக்கு முதல் நாள் என்பதால் நிலவின் வெளிச்சம் சிறிது உள்ளே வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அந்த மிருகம் இன்னும் கொடூரமாக காட்சியளித்தது. அதன் முகத்தில் சதையே இல்லை. வெறும் எலும்புகள் மட்டுமே இருந்தது. தலையில் மான் கொம்பினைப் போன்று இருந்தது. ஆனால் உயரம் மிக பெரிதாக இருந்தது. தலைவரை தாக்க முற்பட்ட போது அவரை தள்ளிவிட்டு அவருக்கு முன் வந்து நின்றான் ராமன். அவனை பிடித்த அந்த சாத்தான் அவன் கழுத்தை நெரித்து அவனது ஆன்மாவை உரிய ஆரம்பித்தது. அதனை கண்முன்னே கண்ட எங்கள் அனைவரின் இதயமும் ஒரு முறை நின்று துடித்தது. பின் அவனை ஒரு கடி கடித்து தூக்கி எறிந்துவிட்டு எங்களை நோக்கி முன்னேறியது. அந்த நொடி எங்கள் அனைவருக்கும் அடுத்து யார் உயிர் அது பறிக்கப் போகிறது என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அது தலைவரை நோக்கி முன்னேற அவரும் பின்னே செல்லத் தொடங்கினார். பயத்தில் ஒருவருக்குள் கைகள் வேலை செய்யவில்லை. அப்போது அதற்கு தலைவருக்கும் இடையே வந்து நின்றார் பீட்டர். அது கோபத்தின் மேலே பார்த்து கத்தும்போது அவர் பின்னால் வைத்திருந்த புனித நீரை அதன் மேலே ஊற்றினார். அது பயத்தில் பின்வாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பீட்டர் எங்கள் அனைவரையும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கொண்டார். நாங்கள் வைத்த பந்தம் அனைத்தையும் ஏற்றினோம். அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பரவியது. அந்த அறைக்கு வரும் கதவினையும் பூட்டினோம். அதற்கு வெளிச்சம் கோபத்தையும் தர எங்கள் மேல் பாய தயாரானது. அப்பொழுது அனைவரும் சிலுவைகள் மற்றும் அம்பாளின் வேலினை கொண்டும் அதை குத்த காதை கிழிக்கும் சத்தத்துடன் கீழே விழுந்தது. தட்டு தடுமாறி மேலே எழுந்து ஃபாதரை பிடித்து சுவற்றில் தூக்கி எறிந்தது. அதன் பின்னால் வந்து நின்ற பீட்டர் அம்மாளின் பெரிய வேலினை கொண்டு முதுகில் சொருகினார். அது முதுகில் பாய்ந்து அதன் இதயத்தை கிழித்து கொண்டு வந்து விழுந்தது. உடனே அது ஆங்காரமாய் கத்திக்கொண்டு மேலே பார்த்தது. அப்பொழுதுதான் அதன் வாயிலிருந்து கருப்பு நிற புகை வெளியேறியது. பின் அதன் உடல் முழுவதும் எரிந்து சாம்பலாகியது. பின் ஃபாதரை தூக்கி கொண்டு ராமன் உடலை எடுத்துக்கொண்டு ஊர் நோக்கி வந்து சேர்ந்தோம். ஃபாதருக்கு உடல்நிலை சரியாகியதும் பீட்டர் அவரின் ஊருக்கு சென்று விட்டார். எங்களின் துன்பம் முடிவுக்கு வந்தது. அந்த அம்பாள் தான் இனி துணை இருக்க வேண்டும் என்று கூறி அசோக் கமிஷனரை பார்க்க அவரும் அடுத்தது என்ன செய்யலாம்னு இருக்கு அசோக் என்று கேள்வியுடன் அவனை பார்த்தார். 2 நாட்களுக்குப் பிறகு, "என்ன இன்ஸ்பெக்டர் சார், டிவில ஃபுல்லா நீங்க தான் தெரியுறீங்க. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க போல. என்னையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" "சாரிங்க, நீங்க யார் பேசுறீங்க எனக்கு தெரியல. நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்" என்றான் அசோக். "ஓ, அதுக்குள்ள என்னோட வாய்ஸ் கூட மறந்துடுச்சா? இப்பவே நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். பின்னாடி வந்து பாரு பேபி பேபின்னு. அப்புறம் இருக்கு உனக்கு." "ஹே பேபி, வெயிட் பண்ணு. ஏதோ சும்மா ஜாலியா சொன்னா நீ உடனே பிரேக்கப் வரையிலும் போயிட்ட. விட்டா இப்பவே டைவர்ஸ் கேட்ப போலே. அதுக்கு வழி இருந்தா அதையும் கண்டிப்பா நான் செய்வேன்." "அடி பாவி, கட்டிக்க போறவனை பார்த்து சொல்ற வார்த்தையா இது?" "சரி, உன் இஷ்டம். இப்பவே சொன்னியா? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா ரொம்ப கஷ்டம்தான். சரி, நானும் உன்னோட பிரேக்கப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பேபி." "சரி, போன வச்சிரவா?" என்றான் அசோக். "அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போ. நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்க? அதைத்தான் நீயே பார்த்திருக்கியே. அப்புறம் என்ன டார்லிங், அதிலேயே தெளிவா சொல்லிட்டேனே" என்றான் அசோக். "என்னது ஓநாய்ங்க அதனோட கூட்டத்தோட வந்து வேட்டையாடுச்சுன்னா மத்தவங்க வேணா அதை நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஒழுங்கம்மா இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போய் யாரை வேணா லவ் பண்ணி கட்டிக்கோ. இந்த ஸ்ரீ அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டா." "என்ன டார்லிங், நீ என் லவ்வரா இருந்தா கூட சொல்லலாம். இப்ப வேற பிரேக்கப் பண்ணிட்டோம். இதை வேற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியில. கான்ஃபிடென்ஷியல். அவ்வளோ கான்ஃபிடென்ஷியல். நீ பிரேக்கப் கேன்சல் பண்ணா நான் உண்மையை சொல்லிடுவேன் பேபி" என்றான் அசோக். "சரி, பிரேக்கப்பை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்ப சொல்லி தொலை. அந்த சாத்தான் என்ன ஆச்சு? ஓநாய்கள் எங்கிருந்து வந்துச்சு? எனக்கு தலையே பிச்சுக்கும் போல இருக்கு" என்றான். "சரி, சொல்றேன். முன்தினம்." "அசோக், நீ என்ன பண்றதா இருக்க?" கமிஷனர் கேட்க, "சார், நாம இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். இதுவரை எதுவும் ஆகாமல் இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த மிருகத்தை எப்படியாவது அழிச்சே ஆகணும்." "நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா?" என்றான் கமிஷனர். "நாம அதை எப்படி அழிக்கலாம் என்று தெரிஞ்சிருச்சு. வெள்ளியை வச்சு மட்டும்தான் அழிக்க முடியும். அதனால முடிஞ்சவரை கூர்மையான வெள்ளியான சென்றது ஏதாவது பொருட்கள் நமக்கு வேண்டும். வெள்ளி வேல், வெள்ளி ஈட்டி அந்த மாதிரி நமக்கு தேவைப்படும். நீங்க அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க சார். நான் அதிகமா ஃபோர்ஸ் கூட்டிட்டு போக போறது இல்ல. இந்த விஷயம் முதல்ல வெளியவே தெரியக்கூடாது. நம்ம அந்த காட்டு பங்களாவுக்கு போட்டிருக்க எல்லா லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணணும். எப்படியும் அந்த மிருகம் அந்த வீட்டுக்கு வர பார்க்கும். லைட் எல்லாம் எரியும் போது அதனால வர முடியாது. இப்போ நாம அந்த கனெக்ஷன் கட் பண்ணா அந்த மிருகம் வர சான்ஸ் இருக்கு. நம்ம ஃபோர்ஸ்ல ரொம்ப தைரியமான ஆஃபீஸர் ஒரு 10 பேர் எனக்கு வேண்டும். அவங்கள நீங்க தான் அரேஞ்ச் பண்ணி தரணும். எங்க ஸ்டேஷன்ல இருந்து நானும் ரவியும் ரெடியா இருக்கோம். மத்தவங்க ஆல்ரெடி ரொம்ப பயந்து இருக்காங்க. வெளியே நம்ம போட்டிருக்க லைட் கனெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே டைனிங் ஹால் இருக்கும் ஏரியா முழுவதும் அந்த லைட் கனெக்ஷன் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அந்த லைட் கனெக்ஷன் எல்லாமே ஒரே சுவிட்ச் போர்டில் வந்து கனெக்ட் ஆகணும். அதுக்கு ஹெவியான வோல்டேஜ் ஐட்டம் எனக்கு வேணும். அதனால கோவில் தீர்த்தம், ஹோலி வாட்டர் மாதிரி திங்கன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா அந்த சாத்தான் காட்டுக்குள்ள தான் இருக்கும். நாம ஈவினிங்குள்ள இது எல்லாமே பண்ணியாகணும். கண்டிப்பா இந்த சாத்தானுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி அதை அழிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். சரி, நீ சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சு தரேன். நீ அந்த சாத்தானை அழிக்கிற வேலையை மட்டும் பாரு. உனக்கு தேவையான ஃபோர்ஸ் மத்தியானத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணி தரேன். வேற ஏதாவது வேணும்னாலும் கேளு.
பப்ளிக் அதுக்கு எதுவும் போகக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்க போங்க. ஆக வேண்டிய வேலைய பாருங்க என்றார் கமிஷனர். வெளியே வந்த ரவி அசோக்கிடம், மச்சான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நீ தான் மறந்துட்ட. ஆனா என்னால முடியலடா. அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? நான் எல்லாத்தையுமே கமிஷனர் கிட்ட சொல்லிட்டேனே. வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு சொல்லுடா. சீக்கிரம் கமிஷனர் கிட்ட சொல்லி நினைப்பதெல்லாம் சொல்லிட்டு போற வழில மறுபடியும் வர முடியாது என்றான் அசோக். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நாம நேத்து மத்தியானம் சாப்பிட்டது. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. உனக்கு தான் கடமை என்று வந்துட்டா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா என் வயிறு கேட்க மாட்டேங்குது. ப்ளீஸ்டா ஒரு 4 பரோட்டா, 2 ஆனியன் ரோஸ்ட் மட்டும் வாங்கி கொடுடா. உனக்கு நான் என்றுமே கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்றா. கடமைப்பட்டவனா இருப்பேன் கோபால் என்று திரும்ப சொல்ல, ப்ளீஸ் கோபால் ப்ளீஸ் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்றான் ரவி. அட எரும மாட்டு பயலே! அவன் அவன் என்னென்ன கஷ்டத்துல இருக்கான். நீ திங்கிறதுலே இரு. சரி வந்து தொல. ஆமா நீ தான் பசிக்குதுன்னு காலையிலேயே 4 முட்டைய முழுசா முழுங்குனல. அப்புறம் என்னடா உனக்கு பசிக்குது? உனக்கு உனக்கு கிடையாது வா! பட்னியா இரு. அந்த சாத்தான அழிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு சோறு என்று கூறிவிட்டு ஜீப்பிடம் நேராகச் சென்றான். அவன் ஜீப்பில் ஏறியும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்த ரவியை பார்த்து, நீ மட்டும் இப்ப வரல, அந்த சாத்தானுக்கு முதல்ல பழியே நீதான். அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அதுகிட்ட குடுத்துடுவேன். பார்த்துக்கோ. அது அப்படியே உன்னை உறிஞ்சு கடிச்சு சாப்பிட போகுது. அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்றன்னு நான் பார்க்குறேன்னுடான் அசோக். டேய் கிராதகம், அது என்ன செய்யுதோ இல்லையோ நீ நல்லா செய்றடா. அது கம்முன்னு இருந்தால் நீ விட மாட்ட போல. உனக்கு ஏன்டா இந்த கொலவெறி? நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. இரு இரு நானே வந்துர்றேன். பாவம் என்னோட குட்டி தொப்ப. பாரு இப்பவே அழுகுறான். இன்னும் ஒரு நாள் எப்படிதான் தாக்கு பிடிக்க போறானோ என்று அவனது வயிற்றை தடவிக்கொண்டே வந்து ஜீப்பில் ஏறினான் ரவி. இருவரும் அந்த காட்டு பங்களாவுக்கு வந்து சேர, அவர்களுக்கு முன் கமிஷனர் அனுப்பிய ஆட்கள் லைட் மற்றும் வயரிங் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். அதற்குள் ரவி ஒரு ஃபோன் வர, மச்சான் ஒரே ஒரு நிமிஷம் இரு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீடு இருந்த தெருவின் முன்னாடி சென்றான். இவன் எதுக்கு இப்ப அங்க போறான்? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் கேட்கிற பொழுதே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாமோ. சரி பையன் எங்க போயிட போறான்? இங்க தான் வரணும் பார்த்துக்கலாம் என்று நினைத்தான் அசோக். அப்போது ரவி ஒரு பெரிய கவருடன் வருவதை பார்த்து அசோக் ஒரு பெருமூச்சு விட்டான். இவனை திருத்தவே முடியாது. சோத்துக்கு செத்த பையன். வரட்டும் ஒரு பிடி பிடிக்கிறேன். 32 பற்களையும் தெரியுமாறு இழுத்து கொண்டு வந்த ரவியை பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா என்று அசோக் திட்டிக் கொண்டிருக்க, நேரம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களின் சூப்பர்வைசர் வந்தார். இங்கே வந்த சூப்பர்வைசர், சார் ஒரு சின்ன பிரச்சனை. இதுவரை வெளியே போட்டிருந்த லைட் எல்லாமே வெளியே மெயின் ரோட் போர்டில் எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து இருந்தோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி போட முடியாது சார். இங்கே இருக்க கனெக்ஷன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. அதனால் இது எங்கே என கண்டுபிடிக்க முடியல. வயர் எல்லாமே உள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து டைரெக்டாக வர்ற வயரில் தான் நாம் இப்போ கனெக்ட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பர்மிஷன் வாங்கணும் ஈபிலிருந்து. அது நீங்க செஞ்சு கொடுத்தா தான் நாங்க அடுத்த வேலைய பார்க்க முடியும். இல்லன்னா அந்த ஆள் வந்தா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் துருவி தோண்ட ஆரம்பித்து விடுவான். நெறைய பேருக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் முக்கியமான விஷயங்கள் சொல்லி இருக்கேன். அந்த ஆள் சரியான ஓட்டவாய். எல்லார்கிட்டயும் போய் 1க்கு 2ஆ பத்த வச்சு விடுவான். சரி நாங்க பேசிட்டு உங்ககிட்ட சொல்றோம். நீங்க சீக்கிரம் வேலைய செஞ்சு முடிங்க. நமக்கு நேரம் இல்ல. உங்களுக்கு தெரியும் தானே! கமிஷன் ஏற்கனவே சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னும் 2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடியணும். அது மட்டும் இல்லாம இந்த வேலைய நல்லா தெரிஞ்ச ஒரு தைரியமான ஒரு ஆள் என் கூட இன்னைக்கு ஃபுல்லா வேண்டும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த வேலைய பற்றி முழுவதும் தெரிந்திருக்க வேண்டும். நீங்களும் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி குடுங்க. எல்லா விஷயமும் சொல்ல வேண்டாம். மேலோட்டமா சொல்லி அனுப்பிடுங்க. மீதிய நாங்க சொல்லிக்கிறோம். அவன் இங்க இருக்க போறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. கேட்டா மேற்படி ஏதாவது ப்ராப்ளம்னு வேணும்னா மட்டும் சொல்லுங்க என்றான் அசோக். சார் நம்ம டீம்ல ரொம்ப தைரியமான ஆள்னு பார்த்தா சக்தி தான். பேருக்கு ஏத்த மாதிரியே நல்ல சக்திசாலியா இருப்பான். நல்ல புத்திசாலி. காலேஜ் எல்லாம் போய் மெடல் எல்லாம் வாங்கியிருக்கான். ரொம்ப நம்பிக்கையான ஆளும் கூட. அவனோட அப்பா என் கூட தான் வேலை பார்த்தாரு. அவர் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டாரு. அதனால வீட்டு கஷ்டத்துக்காக என்கிட்ட வேலைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கான். ஒரு நல்ல வேலை கிடைக்கிறவளையும் இருப்பான். உங்களால முடிஞ்சா கூட அவன் திறமைய பார்த்து ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க சார். எங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். நீங்க ஈபில இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா, இங்க மெயின் போர்ட்ல நான் என்னோட வேலைய செஞ்சு முடிச்சிடுவேன். ஏன்னா, நமக்கு வோல்டேஜ் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. வீட்டுக்குள்ள வர வோல்டேஜ் லைன் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். அதனால நான் டைரக்ட்டா எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு எடுக்க போறேன். இப்பவே நான் பாதி ஆளுங்கள அனுப்பி விடுறேன். நம்பிக்கையான ஆளுங்க மட்டும் தான் இப்ப என் கூட இருக்க போறாங்க. வேலை முடிஞ்சதும் அவங்களும் போயிடுவாங்க. சாயந்தரம் வரையிலும் நானும் சக்தியும் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நானும் கிளம்புறேன். ஓகேவா சார் என்றார் சூப்பர்வைசர். ரொம்ப தேங்க்ஸ் சார். சக்திய மட்டும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அனுப்பி வைங்க. நீங்க வேலைய ஆரம்பிங்க. நான் கமிஷனர் கிட்ட சொல்லி ஈபி ஆபீஸ்ல பேச சொல்றேன் என்று கூறிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு வந்து கமிஷனருக்கு போன் செய்து ஈபி ஆபீஸருடன் பேச வேண்டியதை சொன்னான் அசோக். பின் அவனும் ரவியும் சேர்ந்து
அருகில் இருக்கும் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று தலைமை ஐயரிடம் சில முக்கியமான விடயங்களை மற்றும் கூறி அவனுக்கு தேவையான தீர்த்தத்தையும் அம்மனுக்கான வேண்டுதலுக்காக தந்த சில வெள்ளி வேல்களையும் வாங்கி கொண்டான். பின் நேராக சர்ச்சுக்கு சென்று ஃபாதர் நடந்த விஷயங்களை சுருக்கமாக கூறி புனித நீரையும் சில வெள்ளி சிலுவைகளையும் வாங்கி கொண்டான். அதற்கு 2 மணி நேரம் முடிந்திருக்க பங்களாவிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் வந்திருந்த நேரம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் சென்றிருந்தனர். அவர்கள் வந்தவுடன் பின்னாலேயே கமிஷனர் வாங்கவும் வந்தது. அவர் இறங்கியவுடன் அவரிடம் சென்று இவர்கள் ஆக மூவரும் வீட்டின் உள்ளே சென்றனர். உள்ளே அனைத்து இணைப்புகளும் சரிபார்த்து கொண்டிருக்க சூப்பர்வைசரும் சென்றனர். கமிஷனரை பார்த்து வணக்கம் தெரிவித்த சூப்பர்வைசர் அசோக்கிடம் திரும்பி, சார், நீங்க சொன்ன எல்லா வேலையும் முடித்து விட்டேன். கனெக்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனா சக்தியை எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இதோ அங்க பாருங்க, சக்தியும் வந்துட்டான். வேற ஏதாவது வேணுமா சார்? இல்ல நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார், இதுவே போதும். நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. இனி நாங்களே பார்த்துக்கொள்வோம். ஏதாவது வேணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்றோம். கிளம்புங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என கை குலுக்கி அவரை அனுப்பிவிட்டு வந்தான். ரவியுடன் அசோக் வந்து அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் சக்தியிடம் தெளிவாக கூறினான். அவனுக்கு இதை கேட்டவுடன் சிறிது ஆச்சரியமாகவும் இருந்தது. சார், நிஜமாலுமே இந்த காலத்திலையும் இப்படியெல்லாம் இருக்குதா? என்னால் நம்பவே முடியல என்றான் சக்தி. உண்மைதான் சக்தி, எங்களால் முதல்ல நம்ப முடியல. ஆனால் நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பார்த்துட்டோம். அதனால நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நேரம் போக போக நீயும் நம்புவ. நாங்கள் சொல்றதையும் புரிஞ்சுக்குவ. இல்லை உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இப்பயே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான் கமிஷனர். ஐயோ சார், பயமெல்லாம் இல்லை. நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதையை கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால கேட்டேன். நான் நீங்க சொல்றத நிச்சயம் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் சக்தி. சூப்பர் சக்தி, வா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தேவையான பொருட்கள் மற்றும் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துவிடும். அதுக்குள்ள நாம இந்த வீடு ஃபுல்லா ஒரு தடவை சுத்தி பார்த்தலாம். ஏதாவது அவசரத்துக்கு வேணும்னா கூட ஹெல்ப் ஆகும். சார், நீங்களும் வரீங்களா என்று கமிஷனரை பார்த்து கேட்க அவர், இல்ல அசோக், நான் கமிஷனர் ஆஃபீஸ் போகணும். இங்க நடக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. நானே இங்க இருந்தேன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு என்னை தேடி வர சான்ஸ் இருக்கு. நான் எதுக்கு இந்த தெருவின் முன்னாடி 2 கான்ஸ்டபிள் மப்டியில் போட்டு நிற்க வைக்கிறேன்? தெருவுக்கு தெரியாம கூட யாரும் உள்ள வந்துடக்கூடாது. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. இன்னைக்கு அமாவாசை, அதனால சீக்கிரம் இருட்டிடும். சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. உனக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். உங்களை நம்பிதான் நான் போறேன் என்று கூறிவிட்டு கமிஷனர் கிளம்பினார். அவர்கள் சென்றதும் அசோக், ரவி, சக்தி மூவரும் அந்த வீட்டின் முழுவதும் சுற்றி பார்த்தார்கள். அவர்கள் அன்று கண்டுபிடித்த சிறு அறையும் அதேபோல் வேறு எதுவும் உள்ளதா என்று முழுவதும் ஆராய்ந்தனர். மற்ற போலீஸ் வரவும் அவர்களிடம் சென்று நடக்கப் போகும் விபரீதம் பற்றியும் இதுவரை நடந்து முடிந்த விபரீதங்கள் பற்றியும் சுருக்கி கூறினான். இதை கேட்டு ஒரு சிலரின் புருவங்கள் முடிச்சிட மற்றவர்கள் முகமும் குழப்பம் சூழ்ந்தது. இதனை பார்த்த அசோக் அவர்களிடம், நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்களால் நம்பவும் முடியாது, நம்ப முடியாமலும் இல்லை. ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். பொழுதும் சாய ஆரம்பித்தது. அப்போது அசோக் அனைவரையும் கூப்பிட்டு அனைவருக்கும் முதல் நைட் விஷன் கண்ணாடிகளை கொடுத்தான். பின் அனைவருக்கும் ஒரு பாட்டில் புனித நீரையும் வெள்ளி ஆயுதம் ஒன்றையும் கொடுத்தான். பின் அவரிடம், நான் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும். இனிமேல் யாரும் பிரிஞ்சு இருக்காதீங்க. பேரா கைப்பிடிச்சுக்கோங்க. ஒருத்தரும் தனியா போகக்கூடாது. அந்த மிருகம் கிட்ட நம்ம ஆயுதம் எதுவும் வேலை செய்யாது. அதை ஸ்லோ பண்ண மட்டும்தான் முடியும். எந்த காரணத்துக்காகவும் அது கிட்ட போயிடாதீங்க. அது ஸ்மெல் பண்ணியே நம்ம கிட்ட வந்துடும். அதுக்கு கண்ணு தெரியாது. உங்க உயிரையே உறிஞ்சு குடிச்சிடும். நான் உங்களை பயமுறுத்ததை சொல்லலை. ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் தான். அதனால நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதை அழிக்க ஒரே வழி வெள்ளி ஆயத்தால அதனோட இதயத்தை குத்தி வெளியே எடுக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அந்த புனித நீரை தெளிங்க. நான் சொன்னது எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நாளை காலைல இங்க இருந்து எத்தனை பேர் உயிரோட போக போறோம்னு தெரியல. அதனால எல்லாரும் உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. எல்லோரும் இரவிற்கும் அந்த சாத்தானை அழிக்கவும் தூங்கா இரவாக அந்த இரவை கடந்து கொண்டிருந்தனர். நேரம் 12 நெருங்க அவர்களுக்கு தூரத்தில் ஓநாய் போன்ற ஓலையிடும் சத்தம் கேட்டது. வீட்டின் வெளியில் மற்றும் உள்ளும் அனைத்து விளக்குகளும் முழுவதும் அணைத்து வைத்திருந்தன. திடீரென வீட்டை சுற்றியும் ஏதோ ஒரு பயங்கர வாடை வீச ஆரம்பித்தது. கதவுகள் பலமாக தட்டும் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. இந்த சத்தத்தில் அந்த மிருகம் எந்த வழியாக வருகிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அசோக்கிற்கு குழப்பம் ஏற்பட்டது. யாருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என வேண்டிக் கொண்டான். அனைவரும் ஒரு வட்ட வடிவில் நின்று கொண்டு கையை கோர்த்து நின்றனர். சில நொடிகள் அனைத்தும் சத்தமும் நின்றது. குண்டுசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு இருந்தது. எங்கோ இருந்து யாரோ பலமாக மூச்சு விடும் சத்தம் பலமாக கேட்க அனைவரும் அவர்களின் நைட் விஷன் கண்ணாடிகள் உதவியுடன் சுற்றிலும் தேடினர். ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு புலப்படவில்லை. சில வினாடிகள் அந்த கூட்டத்தில் ஒருவர் அசுர வேகத்தில் இழுபட அவரின் சத்தம் பயங்கரமாக ஒலி அந்த வீடு முழுவதும் எதிரொலிக்க பக்கத்தில் இருந்த அனைவரும் அவர் சென்ற திசையை திரும்பி புனித நீரை தெளித்தனர். சக்தி, சீக்கிரம் அந்த லைட்ஸ் எல்லாம் போடு என அசோக் கத்த சுவிட்ச் போர்டு பக்கமே நின்றிருந்த சக்தி சுவிட்ச் போட அனைத்து லைட்களும் எரிந்தது. அனைத்து அட்வான்ஸ் வெர்சனாக இருந்த சூரியனை தோற்றுவிடும் அளவிற்கு வெளிச்சம் வந்தது. வீடு முழுவதும் ஒளி புகுந்தது. திடீரென தெளித்த புனித நீர் மற்றும் கண்ணை பறிக்கோ வழிவந்த வெளிச்சத்தையும் தாங்க இயலாத வெண்டிக்கோ ஓலமிட்டது. அதன் பிடி தளர்ந்ததால் அதனில் மாட்டிக்கொண்டவர் தப்பித்து வந்தார்.
அப்பொழுது எல்லாரும் அவர்கள் கையில் இருந்த வெள்ளி ஆயுதத்தை தயாராக வைத்திருக்க வெண்டிக்கோவோ அவ்விடம் விட்டு வேகமாக ஓடியது. அந்த வீடு முழுவதும் சுற்றியது. வெளியவே லைட்கள் போட்டிருந்ததால் அதனால் வெளியவும் போக முடியவில்லை. அதன் வெறி மேலும் ஏறியது. திரும்ப அவர்கள் இருந்த இடத்திற்கு வேறு வழியாக வந்தது. அவ்வாறு வந்தது அசோக்கை பிடிக்க முயல அதனை கண்டுவிட்ட ரவியும் அசோக்கை தள்ளிவிட்டு அவன் மாட்டிக்கொண்டான். திடீரென நடந்த இந்த சம்பவத்தால் அசோக் நிதானத்தை இழந்து விட்டான். ரவி அதனிடம் மாட்டிக்கொண்டதும் அவனுக்கு சர்வமும் நின்றுவிட்டது. மற்றவர்களுக்கு என்ன செய்ய என யோசிப்பதற்குள் வெண்டிக்கோ ரவியின் ஆன்மாவை உரிய ஆரம்பித்தது. அப்பொழுது திடீரென அது ரவியை விட்டுவிட்டு பயங்கரமாக அலற ஆரம்பித்தது. என்ன நேர்ந்தது என ஒருவருக்கும் புரியவில்லை. அப்பொழுதுதான் அதன் நெஞ்சில் அம்பாளுடைய வெள்ளி வேல் முதுகு வழியாக பாய்ந்து வந்துள்ளது என அசோக் கவனித்தான். அது பின்னே திரும்ப முயல அப்போது அசோக் வந்து அவனிடம் வேலால் மேலும் நெஞ்சில் குத்தி எழுந்தான். அதில் வெண்டிக்கோவின் இதயமும் வெளியே வந்தது. அந்த இடமே அதிர ஆரம்பிக்க அந்த மிருகத்தின் உடலிலிருந்து சில வெள்ளை புள்ளிகள் போல வெளியே வந்து ஒரு ஆள் உருவத்திற்கு மாறி பின் மெதுவாக மறைந்தது. அது முடிந்ததும் வெண்டிக்கோவில் வாயிலிருந்து கருநிற புகையாக வெளியே வந்து அது மண்டியிட்டு கத்த ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவர்கள் அனைவரும் அவர்களிடம் இருந்த புனித நீரை அதன் மேல் தெளிக்க அதனுடன் பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் வெளியே வந்து விழுந்த இதயத்தை கவனித்த அசோக் அதன் மேலும் புனித நீரை ஊற்றினான். அதுவும் எரிந்து பஸ்மமாக வேண்டிக்கோவின் உடல் முழுவதும் எரிந்து காற்றில் பறந்து சென்றது. அதன் பின் தான் அனைவருக்கும் உயிரை திரும்பி வந்தது. உடனே ரவியிடம் சென்ற அசோக் அவன் நிலைமையை பரிசோதித்தான். உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய மற்றவர்களும் வேறு ஏதாவது நடந்ததா என வீடு முழுவதும் சுற்றி பார்த்தார்கள். அப்பொழுது அசோக்கிடம் வந்த சக்தி, சார் இப்போ ரவி சாருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்டான். அப்பொழுதுதான் அசோக்கிற்கு ஞாபகம் வந்தது சக்தி தான் அதன் முதுகில் வேலை பாய்ச்சினான் என்பது. அவனை கட்டிப்பிடித்த அசோக், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல சக்தி. நீ இன்னைக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க. ரவிக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால் தாங்கவே முடியாது. நீ மட்டும் சரியான சமயத்துல அதை முதுகுல குத்தலனா இந்நேரம் என்னென்ன அசம்பாவிதம் நடந்திருக்குதுன்னே தெரியாது. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்க பக்கத்து தெருவில் நிறுத்தி வைத்திருந்த ஆம்புலன்ஸ் வேகமாக வரும் சத்தம் கேட்டது. உடனே ரவியை தூக்கினார்கள். வெளியே வந்ததும் அசோக் மற்றவர்களிடம், நீங்கள் அனைவரும் நேரா கமிஷனர் ஆபீஸ் சென்று விடுங்க. ரவியை ஹாஸ்பிட்டல் சேர்த்து வைத்த பின் வருகிறேன். சக்தி நீ மட்டும் என் கூட வா என்று கூறிவிட்டு ரவி ஆம்புலன்ஸ் ஏற்றிவிட்டு இருவர்களும் ஏற்றிக்கொண்டனர். ஹாஸ்பிட்டல் வந்து ரவியை அட்மிட் செய்து டாக்டரை அவனை பரிசோதித்து, அவருக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ஒர்க் டென்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஹி இஸ் அப்சல்யூட்லி ஆல்ரைட். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். எதுக்கும் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிருக்கேன். மார்க்னி உங்களோட எப்பவும் போல பேசுவார் பாருங்க என்று கூறிவிட்டு அவர் சென்று விட அப்போதுதான் அசோக்கிற்கு அவன் உயிரே வந்தது. பின் அங்கிருந்த நர்ஸிடம் ரவியை நன்றாக பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சக்தியிடம் நேராக கமிஷனர் ஆபீஸ் வந்தார். அவர்கள் உள்ளே வர அதற்கு முன் வந்து இருந்தவர்கள் நடந்த அனைத்தையும் கேட்டிருந்த கமிஷனர் நேராக சக்தியிடம் வந்து, நீ ரொம்ப பெரிய விஷயம் செய்திருக்க, பிரேவ் பாய். உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. என்ன ஜாயின் பண்ணிக்கிறியா என்று கேட்க சக்திக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் வாயை பிளந்து கொண்டு நின்றிருக்க அசோகோ, சார் என்ன அவன்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் எப்போதோ ஃபார்ம் ரெடி பண்ணிட்டேன். இதுவனே பார்த்த போதே எனக்கு ஏதோ ஸ்பார்க் வந்துச்சு. அப்பவே நம்ம ஏட்டுக்கிட்ட சொல்லி இவனுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். இனி சார் வந்து டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணா போதும் என்று சொல்லி முடிக்க சக்தியோ திருத்திருவென முழித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுதே கமிஷனருக்கு ரவியின் ஞாபகம் வர, அசோக் ரவிக்கு என்ன ஆச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என கேட்க, இல்லை சார் அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும் போல, குளுக்கோஸ் ஏற்றி இருக்காங்க, மார்னிங் ஆல்ரைட் ஆயிடுவான் சார் என்றான் அசோக். சார் நீங்கள் காலைல ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணணும். நிறைய பேர் இப்போவே ஏதேதோ பொருளை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நாம தாமதித்தால் அவங்களே ஒரு ஒரு முடிவு பண்ணி டெவலப் பண்ணிடுவாங்க ஒரு ஸ்டோரியை. அப்புறம் நம்மளை தான் போட்டு காய்ச்சி எடுப்பாங்க. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி நம்ம ஐடியா என்று அசோக் அதுவரை நடந்த அனைத்தையும் விஷயங்களையும் ஸ்ரீயிடம் கூறினான். பின் காலையில் கமிஷன் ஆபீஸில் பிரஸ் மீட் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அனைத்து பிரஸ் ஆட்களும் கூடிவிட அவர்கள் முன் வந்த அசோக், இதுவரை அந்த காட்டு பங்களா கிடந்து நடந்த கொலைகள் எல்லாம் மனிதன் செய்யவில்லை. அந்த காட்டுக்குள் ரொம்ப நாளா மனிதர்கள் போகாதால் ஓநாய் கூட்டம் குடியேறி இருக்கு. அந்த வீட்டுக்கு புதுசா குடி வரவும் தான் அது வெளியே வந்து இருக்கு. அதனால அந்த இடம் முழுசும் சீல் வச்சிருக்கோம். தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் அறிவித்திருக்கிறோம். மக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது. அங்க போனீங்கன்னா அவங்க உயிருக்கு நாங்க பாதுகாப்பு தர முடியாது. அசோக் பேசி முடிக்க அங்கிருந்த பிரஸ் ஆட்களில் ஒருவர், சார் அந்த வீட்டில் இருந்தவங்க கொலை செய்யப்பட்டாங்களா? ஆனால் சம்பந்தமே இல்லாம ஒருவர் எதுக்கு கொலை செய்யப்பட்டார்? அவன் ஒரு பொறுக்கி, பெண்களும் தவறா நடந்து கொள்வான். அப்படியே அந்த வீட்டிற்கு செல்லும் போது அப்போதான் அவனும் தாக்கப்பட்டிருக்கான். அவன் ஒரு டெலிவரி பாய். அவன் நல்லவ மாதிரி வேடமிட்டு பெண்களை மயக்கி கேவலமான காரியங்கள் செய்திருக்கிறான். இந்த மாதிரி நிறைய பெண்களை ஏமாற்றி அதை வீடியோ எடுத்து அப்பெண்களிடம் காட்டி மிரட்டி பணத்தையும் நகையும் கொள்ளையடித்து உள்ளான். அதனால் பெண்கள் அனைவரும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவன் கமிஷனர் ஆபீஸ் உள்ளே நுழைந்து விட்டான். உள்ளே இருந்த கமிஷனரும், ரொம்ப நல்லா வேலை செஞ்ச அசோக், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரியாம எப்படியோ முடிச்சிட்டோம். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் நான் நிம்மதியா தூங்குவேன். தேங்க்ஸ் அசோக் என்றான். சார் இது என்னோட கடமை. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்?
சார் எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேண்டும். இந்த கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரெஸ்ட் இல்ல. நல்லா தூங்கி எந்திரிச்சா தான் என்னால மற்ற வேலைகளை பார்க்க முடியும் என்று கேட்ட கமிஷனரும், நானே சொல்லணும்னு இருந்தேன். உனக்கும் ரவிக்கும் 1 வாரம் லீவ். என்ஜாய் பண்ணுங்க என்று கூற மகிழ்ச்சியுடன் அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் சென்றான். அங்கு அவனுக்கு முன் வந்திருந்த சக்தியிடம் ஏதோ சண்டையிட்டுக் கொண்டிருந்த ரவியை பார்க்க அங்க வேகமாக சென்றான். இப்ப என்னடா ஆச்சு? எதுக்குடா சண்டை போட்டுருக்கீங்க? அதுக்கு ரவி, டேய் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வச்சிருந்த சாத்துக்குடி எடுத்து இவன் சாப்பிட்டு இருக்கான்டா. எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லு என்று முகத்தை சீரியஸாக வைத்து கேட்க, அசோக்கிற்கு அவனை வெட்டலாமா குத்தலாமா என கோவம் வந்தது. ஏன்டா நாயே, அந்த பையன் தானே நேத்து உன்னை காப்பாத்துனான். ஏதோ உன்னோட சொத்தையே புடுங்கின மாதிரி கத்துற. அங்க பாரு, சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க. இதுல போலீஸ் யூனிஃபார்ம்ல வேற இருக்க. போலீஸை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க? உன்னெல்லாம் அப்பவே சாகட்டும்னு விட்டு இருக்கணும் என்றான் அசோக். பேசுவடா பேசுவ, உன்னை காப்பாத்துறதுல பேர்ல என் உயிர் போனால் பரவாயில்லன்னு நினைத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அது கூட பரவாயில்ல. வர்றப்போ பாவம் பையனுக்கு அடிபட்டு இருக்கு, ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு வாங்கிட்டு வருவோன்னு பார்த்தா வெறும் கையை ஆட்டிட்டு வந்திருக்கேன் என கோபித்துக்கொள்ள சக்திக்கும் அசோக்கிற்கும் சிரிப்பு தான் வந்தது. சில நாட்கள் கழித்து, ஆமா நீ ஏன் ஓநாய்க தான் கொலை செஞ்சதுன்னு சொன்ன? அந்த சாத்தான் தானே அதையெல்லாம் பண்ணிச்சு, அதையே நீ சொல்லாம மறைச்ச என்றாள் ஸ்ரீ. பேபி, ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது என்றான் அசோக். சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல எப்ப பேச போற? நீ காலேஜ் முதல்ல ஒழுங்கா போ, அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணு, அப்புறம் வந்து உங்க வீட்ல நான் பொண்ணு கேட்கிறேன், ஓகேவா பேபி என்று கூறி அவள் இடையை பற்றி இழுத்து கண்ணடிக்க அதில் வெட்கம் கொண்ட ஸ்ரீயும் ஃப்ராடு என்று அவனோடு ஒன்றிக்கொண்டாள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.